3 கல்யாணம் சிவபெருமானுக்கு. முதல் கல்யாணம் சரியில்லாம போச்சு. 2வது கல்யாணத்தை மனுஷங்க பார்க்க முடியல. 3வது கல்யாணத்தை எல்லாரும் பார்த்தாங்க. அதனால 3வது கல்யாணத்தோட நின்று போச்சு. சார், ஐயோ சிவபெருமானுக்கு 3 தாரமா? இல்லை, ஒரே பொண்ணு 3 தடவை கல்யாணம். என்னம்மா, என் பொண்டாட்டிக்கு நான் தினம் மாலை போட்டா என்ன தப்பு? பொண்ணு மாறப்படாது, புரியுதா? 3 கல்யாணம் அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும். முதல் கல்யாணம் என்ன தெரியுமா? தாட்சாயணி கல்யாணம். தட்சன் பிரம்மா, உலகத்தை படைக்கிறவன். இந்த வடநாட்டுக்கு யாத்திரை போனீங்கன்னா அந்த பக்கம் நம்ம கங்கை வந்து விழுகுது பாருங்க. முதல்ல கங்கை பூமியை தொட்டு நம்ம ஊருக்குள்ள குளிக்கிறாப்புல வர்றாளே, அந்த ஊருக்கு பேர் தெரியுமா? ஹரித்துவார். ஹரித்துவார் ஹரித்துவார் ஹரித்துவார்ல தான் கங்கை குளிக்கிறாப்புல கீழே இறங்குறா. அது வரைக்கும் குளிக்க முடியாது, பார்க்கலாம். ஹரித்துவார், ஹரித்துவாருக்கு அப்புறம் தான் கங்கையினுடைய ஓட்டமே. ரிஷிகேஷ் ஹரித்துவார். ஆமா, ரிஷிகேஷ் ஹரித்துவார் பக்கத்தில். ரிஷிகேஷில் குளிக்கலாம், ஹரித்துவாரில் குளிக்கலாம். ஹரித்துவாரில் இந்த தட்சன் ஒரு யாகம் பண்ணனான். ஹரித்துவாரில் இந்த இடமெல்லாம் இன்னும் இருக்கு. தட்சன் யாகம் பண்றான். அதுக்கு முந்தின கதையை சொல்றேன். தட்சனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறக்கல, அவன் பூமியில அந்த தண்ணியில பார்த்து தூக்கிக்கிட்டு வந்து வளர்த்தான். அந்த குழந்தைக்கு தாட்சாயணின்னு பேர் வச்சான். தட்சன் பொண்ணு தாட்சாயணி. குழந்தை வளர்ந்தது. 10 வயசு 12 வயசு. நான் சிவபெருமானத்தான் கல்யாணம் பண்ணிக்கினேன். என்ன அது மீனாட்சி பராசக்தி, சிவபெருமானை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னடா பண்றதுன்னு தெரியல. சரி, சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சரி, தாட்சாயணி கல்யாணம். தட்சனுக்கு அதுக்கப்புறம் 27 பெண் குழந்தை பிறந்தது. 1 2 இல்ல, 27. அசுவினி பரணி கார்த்திகை 27 நட்சத்திரம், 27 பெண் குழந்தை பிறந்தது. 27 பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியுமா? அந்த காலம் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காத காலம். இந்த காலம் மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்காத காலம். இன்னைக்கு மாறி போச்சு அந்த காலம். 27 பொண்ணு என்ன பண்ணலாம்? ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடு. யார் அந்த மாப்பிள்ளை? ஹனி மூணுங்கிறான் பாருங்க. அந்த மூன் சந்திரன், அழகானவன். சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. குளிர்ச்சியானவன். சூரியனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா எரிச்சு விடுவேன். அதனால குளிர்ச்சியான சந்திரன், அழகாயிருந்தான். மதி, மதின்னா அறிவுன்னு ஒரு அர்த்தம், மதின்னா சந்திரன்னு ஒரு அர்த்தம். சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டான். 27 பெண்டாட்டி. அவன் எப்பவும் ரோகிணியோட தான் இருப்பான். மற்ற 26 பேரையும் கண்டுக்கறவே இல்லை. 26 பேருக்கும் கோபம் வருமா இல்லையா? அப்பாட்ட போய் சொல்லிவிட்டாங்க. அப்பா முன்கோபி. முன்கோபம் இருந்தா அவன் கதை முடிஞ்சிடும். எழுதி வச்சுங்க. அச்சமும் கோபமும் இருந்தால் சாவு சீக்கிரம். நான் பொல்லாத கோபக்காரன் பாருங்க, சீக்கிரம் போறான்னு அர்த்தம். அச்சத்தை வேட்கைதனை அழித்து விட்டால் அப்போது சாவு மங்கே அழிந்து போகும். மிச்சத்தை பின் சொல்வேன், சினத்தை முன்னே வென்றிடுவீர். மேதினியில் மரணம் இல்லை. கோபத்தை விடு, பயத்தை விடு, சாகாமல் இருக்கலாம். இவனுக்கு முன்கோபம் என்ன? 26 பெண்ணை அவன் கண்டுக்கலையா? சந்திரா, நீ அழிஞ்சு போ. இதான் முன்கோபம். 27 பொண்ணுக்கு முள்ள வாழ்க்கை போயிடும். அந்த புத்தி இல்லை. நீ அழிஞ்சு போ. நல்லா குழு குழு இருந்த சந்திரன் குறைய ஆரம்பிச்சான். என்னடா குறையுது? மாமனார் போட்ட சாபம். அடுத்த கலை குறை. 16 கலை அவனுக்கு. 1 கலை 2 கலை குறைஞ்சுக்கிட்டே வருது. எங்கெங்கயோ ஓடுனா. எல்லாரும் சொன்னாங்க பிரம்மா அவன், தட்சன் பிரம்மா, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. கடைசி எங்க விழுந்தான்? சிவபெருமான் காலில் போய் விழுந்தான்.
சிவபெருமானுக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா? காலில் விழுந்தவனை தலையில தூக்கி வச்சுக்குவார். அதனாலதான் அவருக்கு பைத்தியக்காரன்னு பேரு. காலில் விழுந்தா தலையில தூக்கி வச்சுக்குவாரு. பார்த்தாரா, உனக்கு என்ன, அழிஞ்சு போறேன், இன்னும் 3 நாள் தான் பாக்கி இருக்கு, இன்னும் 3 நாளையில நான் முடிஞ்சு போயிருவேன், 3 கலை தான் பாக்கி, தூக்கி தலையில வச்சுக்கிட்டார். இந்த பாரு, உங்க மாமனார் கொடுத்த சாபத்துக்காக நீ குறைஞ்சுக்கிட்டே வருவே, என் தலையில தூக்கி வச்சதுனால இதுக்கப்புறம் வளர்ந்துகிட்டே போவேன். கூடுறது குறைகிறது, மதி, நமக்கு மதி கூடுது குறையுது இல்லையா? சில நேரம் கெட்டிக்காரனா இருப்போம், சில நேரம் முட்டாளா இருப்போம். ஐயோ நானா இப்படி பண்ணனே, இதான் மதி. சந்திரன் வளர்ந்தான், மாமனாருக்கு கோபம் வந்துருச்சு. நான் சொன்ன சபதம், என்னுடைய சாபம், அதை தவிர்க்கிறதுக்கு இந்த சிவபெருமான் யாரு? அதனால சிவபெருமான நான் கும்பிட மாட்டேன், சிவபெருமான் இல்லாம யாகம் பண்ணுவேன். சுருக்கமா சொல்ல போனா சிவனை தள்ளி வச்சிருவேன். பெரிய யாகம் ஆரம்பிச்சான். யாகத்தில் சிவபெருமான் இருக்கணும் இல்லை, எல்லாரும் வந்துட்டாங்க. திருமால் வந்தாச்சு, பிரம்மா வந்தாச்சு, தேவேந்திரன் வந்தாச்சு, யாகம் நடக்குது. அங்கே அம்பாள் பராசக்தி தாட்சாயணி சிவபெருமான் கிட்ட போறா, எங்க அப்பா யாகம் பண்றாரு, நான் போயிட்டு வரவா? நமக்கு அழைப்பில்லை, எங்க அப்பா போயிட்டு வரேன். போயிட்டு வா. இல்ல என்ன சிவாஜி கணேசன் ஞாபகத்துக்கு வர்றாரா? போ. அவ்வளவு ஞாபகம் வருதா? படம் பார்த்திருக்கீங்களா? போ. வந்துட்டா, வந்து பார்க்கிறா, சிவபெருமானுக்கு மரியாதை கிடையாது. தாட்சாயணி அப்பாட்ட பேசுறா. அப்பா என்ன சொல்றாரு? சிவனா, அவன் காட்டுல திரிகிறவன், பைத்தியக்காரன், பேயோட ஆடுறவன், அவனுக்கு இடம் கிடையாது இங்க, போ. அட பாவி, சிவநிந்தனை பண்ற, சிவநிந்தனை பண்ணதை கேட்டாலே பாவம், உன் யாகம் அழிந்து போகட்டும். சிவபெருமான் அங்க ஒரு தாண்டவம் ஆடினாரா, பைரவர் காளி 2 பேரும் புறப்பட்டாங்க. பைரவர் ஒரு பக்கம், காளி ஒரு பக்கம். இங்க வந்து யாகத்தை ஒண்ணுமில்லாம பண்ணிவிட்டாங்க. சூரியனுக்கு பல்லு போச்சு. யாகத்தில் சந்திரன் வந்து உட்கார்ந்து இருந்திருக்கேன், அதுதான் அநியாயம். அவன் மேற்கொண்டு தேஞ்சு போனேன். எல்லாம் இந்திரன் குயிலா மாறி பறந்து போயிட்டேன். இதெல்லாம் திருவாசகத்தில் பாடுறாரு, திரு உந்தியார்ல. எல்லாம் முடிஞ்சது. அம்பாள் பார்க்கிறா. அங்கிருந்து வந்தவர் என்ன பண்ணாரு? தட்சன் தலையை வெட்டி விட்டார். எல்லாரும் சிவபெருமான் காலில் விழுந்தாங்க. சிவபெருமான் என்ன பண்ணார்? ஒரு ஆட்டு தலையை தூக்கி அவன் தலையில வச்சார். ஆட்டு தலையோட இன்னைக்கு இருக்கிறான். ஆட்டு தலையை விரிக்கி தலையாக புட்டியவா வாடி உந்தி வர, அது மாதிரி ஒரே முடிஞ்சது. அம்பாள் இப்ப பார்க்கிறா, இந்த உடம்பு யாரு வளர்த்தது? தட்சன் வளர்த்தது. வேண்டாம், அவன் தானே வளர்த்தான், சோறு போட்டான். இந்த உடம்பு அழிந்து போகட்டும். ஒரு பாவி சிவதுரோகி, அவன் வளர்த்த உடம்பு வேண்டாம். உடம்பை பிச்சு 51 இடத்துல வீசிட்டான். இந்தியாவில் 51 சக்தி பீடங்கள். நெஞ்சு, ஹார்ட், இதயம் மதுரையில் வந்து விழுந்துச்சு. மதங்க முனிவர் தவம் பண்றார். அவருக்கு முன்னால வந்து அந்த இதயம் விழுந்தது. ஓ, இது தாட்சாயணியின் இதயம். அப்படியே வச்சாரா? அதுக்கு மேல ஸ்ரீ சக்கரத்தை வச்சார். மரகத கல்ல கொண்டாந்தார். கையினால பிடிச்சார். உளி கொண்டு செதுக்கல, கையினால பிடிச்சார். பெண் உருவம் ஆக்கினார். அது மேல வச்சார். அவதான் மீனாட்சி. இன்னைக்கு மீனாட்சி பக்கத்துல போய் பாருங்க, சொரசொரப்பா இருக்கும், வலுவழுப்பா இருக்காது, சொரசொரப்பா இருக்கும். நாங்க அந்த காலத்துல ரொம்ப பக்கத்துல போய் பார்த்திருக்கோம். இப்ப பார்க்க கூடாதுன்னு தூரத்துல நிறுத்தி விடுறாங்க. அப்ப பக்கத்துல போய் பார்க்கலாம். சொரசொரப்பு மீனாட்சி. அவளுக்கு என்ன பேரு? அப்ப அவளுக்கு பேரு மீனாட்சி இல்ல, பராதக பிராட்டி இல்ல. அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? மாதங்கி.
மதங்க முனிவரால் வடிவமைக்கப்பட்டதனால என்ன பேரு? மாதங்கி. மதங்கருடைய பொண்ணு மாதிரி மாதங்கி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர். அங்கே ஒரு அம்மையார் தவம் பண்றாங்க. யாரை நோக்கி? அந்த மாதங்கிய நோக்கி. மதங்க முனிவர் மகள் மாதங்கி. மீனாட்சிக்கு பேர் தெரியுமா? ராஜமாதங்கி. அது அடுத்தாப்புல சொல்றேன். அவளை நோக்கி தவம் பண்ணனா மீனாட்சி காட்சி கொடுத்துட்டான். உனக்கு என்ன வேணும்? நீ என் வயிற்றுல பிள்ளையா பிறக்க வேணும். என்ன தாங்க உன்னால முடியாது. நான் உலகத்தை எல்லாம் வயிற்றுல வச்சிருக்கவன். எல்லா உயிர்களையும் கர்ப்பத்தில் வைத்துக் கொண்டு கன்னியாயிருப்பவள். அகிலாண்ட கோடி உலகின்ற பின்னையும் கன்னியன மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே. தாயுமானவர், என்ன சுமக்க உன்னால முடியாது. உன் பக்திக்கு மெச்சினேன். அடுத்த பிறவியில் நீ மதுரையில் மகாராணியாக பிறப்பாய். நான் உன்னால் வளர்க்கப்படுவேன். அம்பாள் மறைஞ்சிட்டான். இந்த பொண்ணு பின்னால மதுரையில வந்து பிறந்தது. காஞ்சனமாலைன்னு பேரு. என்ன பேரு? காஞ்சனமாலையின். நல்ல பொண்ணு, நல்லா இருந்தது. ராஜா மலையத்தோச பாண்டியன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். மலையத்தோச பாண்டியன் மனைவி பேரு காஞ்சனமாலை. வழக்கம் போல குழந்தை கிடையாது. ராஜ்யத்தை ஆள்றதுக்கு பிள்ளை இல்லை. ஒரு பெரிய யாகம் பண்ணாங்க. தசரதம் பண்ணான் இல்லையா? புத்திரகாமேஷ்டி யாகம். மகப்பெரு வேள்வி. தமிழ்ல என்ன? மகப்பெரு வேள்வி நடத்தினான். அக்னியிலிருந்து ஒரு ஆள் வர்றார். யாரான்னு பார்த்தா 3 வயசு பொண்ணு. 3 வயசு பொண்ணு அக்னியிலிருந்து வருது. நெருப்பு எல்லா பக்கத்திலையும். 3 வயசு பொண்ணுக்கு பார்க்கிறார். 3 முளை 3 மார்பு. என்னடா பொண்ணு இப்படி வருதே? மும்முடை பிராட்டின்னு அவளுக்கு பேரு. இது என்ன இயற்கைக்கு மாறுபட்டு இருக்கே? மேலே இருந்து அசரீரி சொல்லுகிறது, கவலைப்படாதே, இவளுக்குரிய கணவனை இவள் பார்க்கும் பொழுது நடுவிலே இருக்கிற மார்பு மறைந்து விடும். ஆக மனுஷ வடிவம் இல்ல, மும்முளை பிராட்டி அவதாரம். பாண்டியனுக்கு சந்தோஷம். பொண்ணை எடுத்தான், வளர்த்தான், எல்லா வில்வித்தை அவளது வித்தையும் கத்து கொடுத்தான். பொண்ணு இல்ல, ஆணா வளர்க்கிறான். இவளுக்குன்னு ஒரு சேனை, அவளது பெண்கள். சேனை தலைவிக்கு பேரு தெரியுமா? சுமதி. சுமதி. மதியின்ன புத்தி, சூன்னா நல்ல, சுப்பிரபாதம். பிரபாதம்னா விழிச்சுக்கோ, சூன்னா நல்ல. குட் மார்னிங், அதுக்கு தமிழ் தான் அது. குட் மார்னிங்க்கு வடமொழி சுப்பிரபாதம். சூ போட்டா நல்ல. சுமதி நல்ல அறிவுள்ள பொண்ணு. அவளுக்கு கீழே பெண்கள் பட்டாளம், எல்லாம் வெல் ட்ரைன்டு. இவன் மகாராணி. ராஜா இவளுக்கு பட்டத்தை கட்டினா, இறந்து போயிட்டான். இந்த பொண்ணுக்கு 12 வயசு. அப்படியே கொந்தளிக்குது. எல்லாரையும் ஜெயிக்கிறேன், உலகத்தை பூரா ஜெயிச்சிருச்சு. நீ என்ன இருக்கு? கிழக்கில இந்திரன் இருக்கான், போ. காலில் வந்து விழுந்துட்டான். இந்த பக்கம் அக்னி. இந்திரன், இந்திராய நம, அக்னியே நம, யமாய நம, நிருதியே நம, வருணாய நம, வாயுவே நம, குபேராய நம, ஈசானாய நம. 8 பேரும் இந்த பொண்ணு காலில் வந்து விழுந்துட்டாங்க. பின்னால பெண்கள் சேனை. அவளது கம்பீரமா போறான். எல்லாரையும் ஜெயிச்சாச்சு. உலகத்தில் எது பாக்கி? கைலாசம் தான் பாக்கி. விடு வண்டியே. இந்த பொண்ணு கைலாசத்துக்கு போகுது. லட்சக்கணக்கான சேனைகள் எல்லாம் கைலாசம் போனதா. பூதங்கள் எல்லாம் அங்க காவல். இதுகளை பார்த்த உடனே அது அரண்டு ஓடி போயிடுச்சு. நந்தியம்பெருமான் பார்த்தார் இல்ல, அம்மா முன்னால அவரு அங்க ஓடி போயிட்டாரு. சிவபெருமான் போனாரு. பெருமானே, ஒரு சேனை வந்திருக்கு, எல்லாம் பெண்கள் கூட்டம், சிங்கங்களா இருக்கு, பூதங்கள் எல்லாம் ஓடி போயிடுச்சு, நீங்க தான் வந்து பார்க்கணும். சிவபெருமான் சிரிக்கிறார். சிரிச்சுக்கிட்டு புறப்பட்டாரா. அங்கிருந்து கைலாச வாசப்படியில வந்து சிவபெருமான் நிற்கிறார். இந்த பொண்ணு பெண் சிங்கமா நிற்கிது.
அப்படியே நிமிந்து பார்த்ததா, அவர் கருணையோட பார்த்தாரா, வெக்கமா போச்சு. ஓ, வெக்கம்ங்கிறதே இந்த பொண்ணுக்கு இப்பத்தான் தெரிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் வீரந்தாம்மா போர்க்களத்தில் வெக்கத்தை காட்ட முடியுமா? இப்பத்தான் வெட்கம் வருது. என்னடா இவரை பார்த்த உடனே ஒரு மாதிரியா இருக்கே. இந்த கால் பெருவரலால கோலம் போட்டாளாம். அந்த காலத்து பெண்களுக்கு வெட்கம் உண்டு. இப்ப சில விஷயம் சொல்லணுமா இல்லையா? வெட்கம் வந்தா கால் பெருவரலால கோலம் போடுவாங்க. இன்னைக்கு பயலுக்குத்தான் வெட்கம் இருக்கு. அவன் தான் வெட்கப்படுறான். பொம்பளை பிள்ளை நிமிந்து நிக்குது, பரவாயில்லை. பொண்ணு கோலம் போட்டுதா, பார்த்துதா, நடுவில் உள்ள முளை மறைந்து விட்டது. இவருதான் நம்முடைய கணவர். சிவபெருமான் என்ன சொல்றார் தெரியுமா? தடாதகை, நீ என்றைக்கு மதுரையை விட்டு புறப்பட்டாயோ அன்றைக்கே உன் பின்னால் நான் வந்து கொண்டிருக்கிறேன். நல்லா கேளுங்க, சிவபெருமானே அம்பாளுக்கு பின்னாலதான் போயிருக்காரு. என்னமா என்ன சொல்றாரு? நீ என்னைக்கு மதுரையை விட்டு புறப்பட்டியோ அப்பவே உன் பின்னாலே வந்துகிட்டு இருக்கிறேன். வர்ற திங்கட்கிழமை, இன்னைக்கு என்ன கிழமை? வர்ற திங்கட்கிழமை காலையில 7 to 9 ராவு காலம் 9 மணிக்கு நாம் மதுரைக்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வோம். இந்த பொண்ணு அப்படியே திரும்பிடுச்சு. ஒரு வேடிக்கை பார்த்தீங்களா? நம்ம வீட்டில் எல்லாம் பொண்ணு பார்க்க வந்தா பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுவோமா இல்லையா? அவன் அந்த மாப்பிள்ளை போய் ஒத்துக்கணும்ல. அந்த காலம் அப்படித்தாம்மா, பொண்ணுக்கு எல்லா அலங்காரமும் பண்ணி நிற்க விட்டு பொண்ணு அலங்காரத்தோட தானே பொண்ணு பார்ப்பாங்க. மீனாட்சிய சொக்கலிங்க பெருமான் பொண்ணு பார்க்கிற பொழுது கையில வில்லு அம்பு போர்க்கோலத்தோட நின்னாளாம். அவளுக்கு போர்க்கோலம் தானம்மா மணக்கோலம். யாரு பாடுறா? குமரகுருபர சுவாமி பிள்ளை தமிழ். போர்க்கோலமே திருமணக்கோலமான கொடி பொன்னூசலாடி அருளே புழுதுனை சொக்க திரு அழகினு கொத்த கொடி பொன்னூசலாடி அருளே. போர்க்கோலமே திருமணக்கோலம். அப்படியே திரும்பியாச்சு. அவர் அம்மா காஞ்சனமாலைக்கு சந்தோஷம். அப்பாடா சாமி, இந்த பொன் சிங்கத்தை அடக்கிறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சாரே. எல்லா ஏற்பாடும் பண்றாங்க மதுரையில். எவ்வளவு ஆள் வரும்? கோடிக்கணக்கா வரும். ஒரு வீடு முழுக்க சோறு. கல்யாண மண்டபம் மாதிரி வீடு, அன்னக்குழி மண்டபம்னு பேரு. சித்திரவீதி மேல சித்திரவீதி, அன்னக்குழி மண்டபம், மண்டபம் பூரா சோறு. ஆமா, எல்லாரும் வருவாங்கல்ல. யட்சர்கள், தேவர்கள், கந்தர்வர்கள், மனிதர்கள் எல்லாரும் வருவாங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டான். காலையில் 7:30 மணி, மாப்பிள்ளைய காணோம். எல்லாரும் வந்துட்டாங்க. 8 மாப்பிள்ளை வரல, 8:30 வரல, 9 வரல. அவர் எங்கே இருக்காரு? கைலாசத்தில் இருக்காரு. பூமாவும் விஷ்ணுவும் போனாங்க. 9 மணிக்கு கல்யாணம் மதுரையில். மதுரைக்கு வந்துட்டாரு. ஏமா, அங்கிருந்து இங்க வர்றதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவ்வளவுதானே. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அப்படியே வர்றார். மதுரைக்கு வந்தாச்சு எல்லாரும். எப்படி? சடைமுடி, பாம்பு, கையில பாம்பு, கழுத்துல பாம்பு, இடுப்புல புலித்தோல் விழுந்துடப்படாதான் பெல்ட், ஒரு பாம்பு. இவர் ஆடுற ஆட்டத்தில் புலித்தோல் விழுந்துருமில்ல, அதுக்கு ஒரு பெல்ட், ஒரு பாம்பு. எப்படி இருக்கும்? கையில ஒரு கொடி. என்ன கொடி? ரிஷப கொடி. வந்துட்டார். மகாவிஷ்ணு பக்கத்துல போனார். பெருமானே மன்னிக்கணும், என்ன இப்படி போனா கல்யாண வீட்டுல எல்லாரும் ஓடி போயிடுவாங்க. அப்ப என்ன செய்யணும்? ஒரு சின்ன அலங்காரம் பண்ணிக்கோ. ஜடாமகுடத்தை மறைச்சு பெரிய மணிமுடியை தூக்கி வச்சாங்க. சந்தோஷம். இந்த பாம்புகளை எல்லாம் தூக்கி போட்டு மாணிக்க மாலை போட்டாங்க. 3வது ரிஷபக்கொடி. இது உங்க மாமியார் வீட்டுல மீனக்கொடி. பாண்டியனுக்கு மீன் கொடி தானையா, மீனக்கொடி. ரிஷபக்கொடியை தூக்கி வங்க. கைலாஷ் போன அப்புறம் பார்த்துக்கலாம். மீனக்கொடியை உயர்த்து, சடை மறைத்து
கதிர்மகுடம் தரித்து நறுங்குன்றையந்தா தனந்து. குன்ற மாலையை தூக்கி போடு, வேப்ப மாலையை போடு. வேப்ப மாலை தான் பாண்டியனுக்கு உரியது. சடை மறைத்து கதிர்மகுடம் தரித்து நறுங்கொன்றையந்தா தனந்து. வேப்பந்தொடை முடித்து விடனாக கலநகற்றி மாணிக்க சுடற்பூம் ஏந்தி விடை நிறுத்தி கையலெடுத்து வழுது மருமகனாகி மீன நோக்கின் மடவரலை மணந்துலகம் முழுதாண்ட சுந்தரனை வணக்கம் செய்வான். மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சிவபெருமான் அந்த பாடுபட்டிருக்காரு. வேஷத்தை எல்லாம் மாத்தி இருக்காரு. புரியுதா? எல்லாம் கல்யாண மண்டபத்துக்கு போனா அம்பாள் அழகா கம்பீரமா வர்றா. 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்தாங்க. கல்யாணம் நடந்துச்சு. எதுக்கு? சந்தனத்துக்கும் மணத்துக்கும். பிரிக்க முடியுமா? பாலுக்கும் சுவைக்கும் பிரிக்க முடியுமா? என்னங்க, பால் வேற சுவை வேற, பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாத 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு நாடகம் நடத்தி சேர்ந்தார்கள். பாலும் இன்சுவையும் சந்தனமும் மணமும் அப்படி எல்லாம் சேர்ந்தார்கள். கல்யாணம் ஆச்சு. நான் வேகமா 5-6 செய்தி சொல்லணும் இன்னைக்கு. கல்யாணம் ஆச்சா? யாருக்கு சந்தோஷம்? காஞ்சன மாலைக்கு சந்தோஷம். அங்க இருந்து வந்தா பொண்ணு காதுக்குள்ள என்னமோ சொன்னான். அப்பவே இது ஆரம்பிச்சிருச்சு. பொண்ணு காதுக்குள்ள என்ன சொன்னா? இந்த பாரு, சமைச்சான், மதுரை கொள்ளாம சோறு கொட்டி கிடக்கு, வந்த பூதங்கள்லாம் ஒழுங்கா சாப்பிடல, ஏகப்பட்டது மிஞ்சி போச்சு, உங்க வீட்டுக்காரர்கிட்ட மெதுவா சொல்லு. மீனாட்சி அப்படி திரும்பினான். சொக்கலிங்க பெருமான் என்னன்னு கேட்டார். புரியுதா? அவரே அப்படித்தான் கேட்டிருக்காரு. ஆமாங்க, நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த டிராமாவெல்லாம் 2 பேரும் நடத்தினாங்க. இந்த கல்யாணம் கிறிஸ்தவத்தில கல்யாணம் உண்டா? இஸ்லாத்தில கல்யாணம் உண்டா? சமணத்தில பௌத்தத்தில ஒண்ணும் கிடையாது. நம்ம இந்து மதத்தில சைவ வைஷ்ணவத்தில தான் கல்யாணம். ஏன்? அம்பாளும் பெருமானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். இல்லாட்டி அவங்களுக்கு என்ன 2 ஒண்ணுதானம்மா? நமக்காகத்தான் இந்த வாழ்க்கையே. அதனால காதை கடிச்ச உடனே என்னன்னு கேட்டாராம். ஒண்ணுமில்ல, சமைச்சதெல்லாம் ரொம்ப மிச்சம் கிடக்கும். எங்க அம்மா சொல்றா, ஒரு குட்டி பூதம் இந்த இவ்வளவு உயரம், இங்க வா. வந்தான். ஒரு பார்வை பார்த்தார். வயிற்றுல வடவாமுகாகினி வந்துருச்சு. பசிக்குது பசிக்குது பசிக்குது. என்ன அத்தை, இந்த பூதத்தை கூட்டிக்கிட்டு போய் சாப்பாடு போடுங்க. சாப்பாடு நிறைய கிடக்கு, இன்னும் 4 பேரை அனுப்புங்க. முதல்ல இதுக்கு போடுங்க, அப்புறம் பார்ப்போம். பூதத்தை கூட்டிக்கிட்டு போயாச்சா? பூதம் ஓடுது. பசிக்குது 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 பசிக்குது. பசி வந்தா எல்லாம் மறந்து போயிருமா? மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் முயற்சி தாளாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் 10 பசி வந்திட பறந்து போம். பசி வந்தா பறந்து போகுமா இல்லையா? இதுக்கு பசி தாங்கல. பசி 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 ஓடுது. அங்க போனா அன்னக்குழி மண்டபம் பூரா சோறு. சோத்துல சாம்பாரை ஊத்தி, ரசத்தை ஊத்தி, மோறு பாயாசம் எல்லாத்தையும் ஊத்தி, ஒரு பெரிய பக்கரானங்கள் டேம் கட்டி, டேமுக்குள்ள உள்ள உட்கார்ந்து வாரி 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 விழுங்கி அவ்வளவும் தீந்து போச்சு. ஐயோ, இன்னும் பசிக்குது பசிக்குது பசி. சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சு. காய்கறி கிடக்க அந்த பக்கம் சமைக்காம அதை எடுத்து சாப்பிட்டது, அதுவும் முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் அரிசி பருப்பு துவரை உளுந்து அதை சாப்பிட்டு அதுவும் முடிஞ்சு போச்சு. சமையல்கார ஐயர் 4 பேர் பார்க்கிற, நின்னா நம்மளையும் சாப்பிட்டுரும். ஓடிட்டான். பசிக்குது பசிக்குது பசிக்குது. அவ்வளவு உள்ள போயிடுச்சுங்க. குட்டி பூதம். அந்த அம்மா அரண்டே போச்சு. பூதம் இங்க வந்ததா? சிவனுக்கு பக்கத்துல வந்ததா? பெருமானே சாப்பிட்டேன், பசிக்குது பசிக்குது, இப்ப தாகம் தாகம் தாகம், தண்ணி தண்ணி. அம்மா அவ்வளவு சாப்பிட்டா தண்ணி குடிக்கணும்ல. மீனாட்சிய ஒரு பார்வை பார்த்த. கை வை கை வை சொல்லி சொல்லி பாருங்க. வை கை கை வை கை வை கை வை கை வை.
வைகைன்னு வந்துடும். கைய வை வச்சாலாம், ஊற்று பீரிட்டுது, வைகை ஓட ஆரம்பிச்சது. அப்படியே பூதம் குடிச்சது. திரும்பினாரு, அத்தை அடுத்த பூதத்தை அனுப்பவா? ஐயோ ஐயோ, மதுரை தான் மிச்சம், மத்த பூரா சாப்பிட்டு தீர்த்து பிடிச்சு. ஒண்ணு. ரெண்டாவது அடுத்த விஷயம், அந்த அத்தைக்காரி திரும்ப வரா. பொண்ணுட்டு இப்ப என்னமோ சொல்றா, என்ன உனக்கு கல்யாணம் ஆக விட்டு நான் கடல்ல தீர்த்தம் ஆடணும். அந்த காலத்துல கணவன் இறந்து போனா 1 வருஷம் ஆக விட்டு கடல்ல போய் தீர்த்தம் ஆடணும் ஒரு பழக்கம். இவ பொண்ணு இருக்குன்னு தீர்த்தம் ஆடலை. இப்ப கணவன் இறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப மெதுவா என்ன சொல்றா, நான் 7 கடல்லையும் குளிக்கணும். போய் நான் குளிச்சுட்டு வர. 7 கடல் எங்கெங்க இருக்கு? எங்கெங்கயோ இருக்கு. 7 கடல்லையும் நான் குளிக்கணும், போய் குளிச்சுட்டு வர்றேன். சிவபெருமான் பார்த்தார், இருங்கோ 7 கடலையும் இங்க கொண்டாடுறேன். நான் மாப்பிள்ளை என்ன சும்மாவா? அப்படி மாப்பிள்ளை. இந்த மாமியார் அப்பவே மாப்பிள்ளைகிட்ட வேலை வாங்க ஆரம்பிச்சுட்டான். மாப்பிள்ளை கொண்டாந்தாரா, 7 கடலும் வந்து ஒரு குளத்துல கொட்டுது. அந்த இடத்துக்கு பேரு எழுகடல்னு பேரு மதுரையில. நான் பார்த்திருக்கேன். இப்போ நம்ம புண்ணியவான்கள் எழுகடலை தூர்த்து மேல 5 மாடி கட்டடம் கட்டி விட்டாங்க. எழுகடல் காணாம போச்சு. ஒரு தெருவுக்கு பேரு எழுகடல் தெருன்னு பேரு. தெருதான் இருக்கு, 7 கடலையும் காணாம். குளிச்ச இருங்க, இவ குளிக்க போகணுமா? 7 கடலும் வந்தாச்சா? காஞ்சனமால குளிக்க போறா. திரும்ப பொண்ணை பார்த்தா, என்ன ஒரு கண்ணுக்குட்டியவும் பசுவையும் கூப்பிடு. ஏன்? பொண்ணு தனியா நீராடக்கூடாது. குளத்திலேயோ ஆத்திலேயோ கடல்லையோ குளிக்கிற பொழுது சின்ன பொண்ணா இருந்தா அப்பா கைய பிடிச்சுக்கிட்டு குளிக்கணும், பாதுகாப்பு. சின்ன பொண்ணா இருந்தா அப்பா கைய பிடிச்சுக்கணும். கல்யாணம் ஆயிட்டா அவரு கைய பிடிச்சுக்கணும். அவர் அந்த காலத்துல நம்பிக்கைக்குரியவரா இருந்தாரு. அவர் இறந்து போயிட்டா பையன் கைய பிடிச்சுக்கிட்டு குடிக்கணும். பையனும் இல்லைன்னா பசுமாட்டு வாடை பிடிச்சுக்கிட்டு குடிக்கணும். பழைய சம்பிரதாயம். இவ என்ன சொல்றா, எங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, எனக்கு ஆண் குழந்தை கிடையாது, பசுமாட்டு வாடை பிடிச்சு குடிக்கிறேன். சிவபெருமான் பார்த்தாரு, தேவேந்திரா அங்கிருந்து வந்தான். மலையத்தோச பாண்டிய மகாராஜாவை கொண்டா. தெரியுமாம்மா, நமக்கெல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் ஆவி உலகம்னு ஒண்ணு இருக்கு, தெரிஞ்சுக்கிடுங்க. உடம்ப விட்டுட்டு உயிர் போனதுக்கு அப்புறம் என்ன சார் ஆகும்? அது தெரிஞ்சா நம்ம அயோக்கியத்தனம் பண்ண மாட்டோம். ஆவி உலகம்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆவி உலகத்தில இந்த உயிர் கிடக்கும். நன்மை தீமை எல்லா லிஸ்ட் போடப்படும். நல்லது பண்ணி இருந்தா நல்ல உலகம், கெட்டது பண்ணி இருந்தா கஷ்டம். எல்லாம் பண்ணி முடிச்சு அந்த கணக்கை முடிச்சிட்டு தேவைன்னா அடுத்த பிறவிக்கு வரும். ஆமா, ஆவி உலகத்துல எவ்வளவு நாள் இருக்கும் சொல்ல முடியாது. சில ஆவிகள் 10 நாளையில அடுத்த பிறவி எடுத்துரும். சில ஆவிகள் 5 வருஷம் கழிச்சு நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போகும். சில ஆவிகள் 50 வருஷம் கழிச்சு கூட போகும். அதனாலதான் நம்ம இறந்தவங்களுக்கெல்லாம் படைகள் பண்ணி கும்பிடுவோம். தெரியுதா உங்களுக்கு? செத்து போனவங்களுக்கு படத்தை வச்சு படையல் பண்ணி அவங்க சாப்பிட்டதை வச்சு கும்பிடுவோம். அந்த ஆன்மாக்கள் சுத்தி நிற்கும். பரவாயில்ல, இந்த பயலுக நம்மளை இன்னும் மறக்கல, நல்லா இருக்கட்டும், வாழ்த்துவார்கள். மலையத்துவச பாண்டியன் ஆவி உலகத்தில் இருந்தானா, தேவேந்திரன் பிடிச்சு கொண்டாந்துட்டேன். மலையத்துவச பாண்டியன் கையை பிடிச்சுக்கிட்டு அந்த அம்மா எழுகடல் தீர்த்தம் குளிச்சுட்டான். குளிச்ச உடனே சிவபெருமான் பார்த்தார், தேவேந்திரா 2 பேரையும் சிவலோகத்துக்கு அனுப்பு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கல்யாணத்தன்னைக்கு சிவபெருமான் கேட்கிறாரு, எல்லாரும் சாப்பிட்டீங்களா? நம்ம கேட்கிறோமா இல்லையா? ஐயா சாப்பிட்டு போறீங்களா? சாப்பிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க. என்ன சாப்பிடாமலா போக போறேன்? சாப்பிட்றதுக்கு தான் வந்தேன். அப்புறம் என்ன இருந்தாலும் ஒரு மரியாதை. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். அந்த 2 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தருக்கு புலிக்காலு, ஒருத்தருக்கு பாம்பு காலு. பதஞ்சலி, வியாக்கரபாதர் 2 பேர் நிக்கிறாங்க.
நீங்க சாப்பிட்டீங்களா? பெருமானே சாப்பிடல. என்ன இவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க, இங்க வாங்க, ஏன் சாப்பிடல? நடராஜா தாண்டவம் பார்த்துத்தான் சாப்பிடுறது. சிதம்பரம் நடராஜாவுக்கு பக்கத்துல ஒரு பதஞ்சலியும் வியாக்கரபாதரும் இருப்பாங்க, தெரியுதா? ஒன்னு பாம்பு, இன்னும் ஒன்னு புலி. நடராஜா ஆடிக்கிட்டு இருக்காரா இல்லையா? ஏன் ஆடுறாரு? ஒரு புலவர் அழகா சொன்னார், பாம்பும் புலியும் பக்கத்துல நின்னா ஆடாம என்ன செய்வாரு? வேடிக்கை. பதஞ்சலி வியாக்கரபாதர் 2 பேருக்குத்தான் நடனம் முதலில் காட்டப்பட்டது. தை மாசத்தில், குருபூசத்தில், பகல் நேரத்தில். தை மாசம் பூச நட்சத்திரம், வியாழக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு நடராஜ தாண்டவம் சிதம்பரத்தில் பதஞ்சலிக்காகவும் வியாக்கரபாதருக்காகவும் காட்டப்பட்டது. இப்ப மதுரையில அந்த தாண்டவத்தை காட்டுறார். 2 பேரும் பார்த்துட்டாங்க, சாப்பிட்டாங்க. போதுமா? நிறுத்துங்க. இப்படியே போனா திருவிடையாடல் புராணம் போய்கிட்டே இருக்கும். இதுவரைக்கும் சொன்னது மீனாட்சியின் சிறப்பு. நடுவுல ஒரு விஷயம் மறந்துட்டேன். முதல் கல்யாணம் தாட்சாயணி கல்யாணமா? தாட்சாயணி இந்த உடம்ப பிரிச்சு விட்டுட்டாளா? அதுக்கப்புறம் அந்த ஆவி மட்டும் சுத்துது. சிவபெருமான் சொல்றாரு, உன்னை பொன்னாக பெற வேணும்னு இமயமலை ராஜா தவம் பண்றான். இமவான் போ, 1000 இதழ் தாமரை சுத்தி வர வலம்புரி சங்கு, சின்ன குழந்தையா போய் அம்பாள் படுத்துக்கிட்டான். அவன் இமவான் பர்வத ராஜா, இமயமலை அரசன். குளிக்க போறான், ஜோதி பிரகாசம், அழகான குழந்தை எடுத்து வச்சுக்கிட்டான். அவள் பர்வத ராஜா பொண்ணு பார்வதின்னு பேரு வச்சாங்க, உமான்னு பேரு வச்சாங்க. புரியுதா உங்களுக்கெல்லாம்? கைலாஷ் யாத்திரை போறீங்கல்ல, மவுண்ட் கைலாஷ் போற போது மானசரோவர் தீர்த்தத்துக்கு போறீங்கல்ல, மானசரோவர்ல பூஜை பண்றீங்கல்ல, மானசரோவர்ல சுத்தி வர பறவைகள் பறக்கும். பறவை போறா, உமா 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 அப்படின்னு கத்திக்கிட்டு பறக்கும். உமா என்பது அவ்வளவு பெரிய மந்திரம். யாருக்காவது வீட்டுல உமான்னோ உமையாளனோ பொண்ணு இருந்தா சந்தோஷப்பட்டுக்கலாம். உமா 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 பர்வதராஜாவுடைய பொன்னாக அம்பாள் அவதாரம் செய்தாள். வழக்கம் போல 9 வயசு தவத்தில் உட்கார்ந்துட்டான். பர்வதராஜா கேட்கிறான், ஏன் தவம்? சிவபெருமானை அடைய வேண்டும். சிவபெருமான் இங்கிருந்து கிழவரா புறப்பட்டாரு. கிழவர்னா ஒரு 50,000 கோடி வருஷம் சொல்ல முடியாது, வயசு கிடையாது. நல்ல பழுத்த பழம். ஏ பொண்ணு, சின்ன பொண்ணு, அழகா இருக்கிற, என்ன இந்த வயசுல தவம் பண்ற? யாரு? இந்த கிழவர். ஐயா, நான் சிவபெருமானை குறித்து தவம் பண்ணுகிறேன். ஐயோ, இந்த வயசு தவம் பண்ற வயசா? இது சந்தோஷமா இருக்கிற வயசு. 12 வயசு அந்த பொண்ணுக்கு. சிவபெருமானை எதுக்கு தவம் பண்ற? அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். ஐயோ, இருந்து அந்த ஆளையா கல்யாணம் பண்ணிக்க போற? அவருக்குன்னு ஒரு கிழட்டு மாடு இருக்கு, ரிஷபம் மாடு, கிழட்டு மாடு. ஏன்? அதுக்கும் வயசு தெரியாது, கிழட்டு மாடு தானே. அவரு அம்பாள் பராசக்திய அந்த மாட்டிலேயே ஒரு ஓரத்துல உட்கார வச்சுக்குவாரு. அவளுக்குன்னு ஒரு மாடு வாங்கி கொடுக்க கூட அவருக்கு வசதி இல்லை. புரியுதா? அம்பாளுக்கு தனி வாகனம் இல்லை, இதுல ஒரு ஓரத்துல. இன்னும் சொல்ல போனா உடம்புல பாதி. அது ஒரு பக்கம். அவர் சுடுகாட்டுல இருக்கவரு. கல்யாணம் பண்ணா உனக்கு ஹனிமூன் சுடுகாடு தான், என்னன்னு சொல்லலாமோ. அவர் பிச்சை எடுக்கிறவர், ஊர் ஊரா போய் பிச்சை எடுக்கிறவர். இருந்து அவரையா கல்யாணம்? சிவபெருமானே, எனக்கு வேண்டாம். சிவ அபராதம் என் காதில் படக்கூடாது. ஐயா கிழவனாரே, பெரிய ஆளா தெரியுறீங்க, இப்படி எல்லாம் பேசுறீங்களே, போங்க, இங்க வராதீங்க. சிவனை பற்றி நிந்தையாக யார் பேசினாலும் நான் தாங்க மாட்டேன். இந்த பாரு, நான் சொல்றத கேளு. நீ அறிவுள்ள பண்ணா தெரிகிறேன், பேசாம என்ன கல்யாணம் பண்ணிக்க. புரியுதா உங்களுக்கு? இதே வேலைய முருகப்பெருமான் வள்ளியிட்ட பார்த்தாரு. நினைப்பதுக்கா? அந்த டிராமாவை அப்பா இப்ப நடத்தி காட்டுறாரு.
என்ன கல்யாணம் பண்ணிக்கும். இந்த வயசுல கல்யாணமா? நம்ம பாஷையில சொன்னா கட்டையில போற வயசுல கல்யாணமா? என்ன அப்படி சொல்ற? கூட பக்கத்துல வர அவ ஓட திரும்பி பார்த்தாளா, சிவபெருமான் கம்பீரமா நின்னுட்டாரு. அந்த பொண்ணு வைக்கப்பட்டா. அவ்வளவுதான், உன்னை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். பார்வதி கல்யாணம் நடந்தது இமயமலையில. தேவர்கள் பார்த்தார்கள், கந்தர்வர்கள் பார்த்தார்கள், முனிவர்கள் பார்த்தார்கள், மனிதர்கள் பார்க்க முடியல. மனிதர்கள் இங்கே இருந்தாங்க, தேவர்கள் அங்கே இருந்தாங்க. வெயிட் அந்த பக்கம் கூடி போச்சு. வடக்கு தாழ்ந்தது, தெற்கு எப்பவுமே தெற்கு உயர்ந்தது. புரியுதா? எப்பவும் தென்னாடுடைய சிவனே போற்றி, அப்புறம்தான் எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தெற்கு உயர்ந்தது, வடக்கு தாழ்ந்தது பூமி. அகஸ்தியரே, என்ன தெற்கே போங்க, பூமியை சமப்படுத்துங்கள். அகஸ்தியர் கேட்கிறார், இந்த கல்யாண காட்சியை நான் எப்ப பார்க்கிறது? மதுரையில் காட்டப்படும் போ, பாபநாசத்தில் காட்டப்படும் போ. 2-3 இடத்துல இந்த பக்கம். அகஸ்தியர் புறப்பட்டு வந்தாரா, அடுத்த கல்யாணம் மீனாட்சி கல்யாணம். அத்தனை பேரும் பார்த்தாங்க, அகஸ்தியரும் பார்த்தார். அதனால மீனாட்சி கல்யாணத்துக்கு அப்புறம் வேற கல்யாணம் கிடையாது. அப்போ ஃபைனலா கல்யாணம் யாருக்கு? அம்பாள் மீனாட்சிக்கு. இப்போ நம்ம மதுரையின் பெருமைகள், அதுல சிலவற்றை மட்டும் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம். மதுரையில மீனாட்சி திருக்கல்யாண கோலத்தோட இருப்பவள். அதனாலதான் கல்யாணம் ஆகணும்னா மதுரைக்கு வந்து எம்பெருமாட்டியை வழிபாடு செய்கிறார்கள். மதுரையில எப்படி பழக்கம் தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே அம்பாள் என்ன பண்ணனா, தன்னுடைய பட்டாபிஷேகம் பண்ற போது சிவபெருமானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டான். பொண்ணு தன்னையும் கொடுத்து தன் அரசாட்சியையும் கொடுத்தான். சிவபெருமான் என்ன சொன்னாரு? இந்த பாரு, இது உங்க அம்மா வீடு, உங்க அப்பா கொடுத்த ராஜ்யம், ஆளுக்கு பாதி. 6 மாசம் எனக்கு ஆட்சி, 6 மாசம் உனக்கு ஆட்சி. சரி. அந்த காலம் திருவிழா எப்ப நடக்கும் தெரியுமா? மாசி மாதம். சித்திரை இல்லை, சித்திரை திருவிழா பின்னால திருமண நாயக்க மாத்தினது. அந்த காலம் திருவிழா எப்ப தெரியுமா? மாசி திருவிழா. மாசி திருவிழா நடக்கிறதுனால அந்த வீதிக்கு மாசி வீதின்னு பேரு. ஆவணி மூலத்தன்னைக்கு மாணிக்க வாசகருக்காக சிவபெருமான் குதிரையை கொண்டுகிட்டு வந்த வீதிக்கு ஆவணி மூல வீதின்னு பேரு. மாசி வீதி மாதிரி ஆவணி வீதி இல்லை, ஆவணி மூல வீதின்னு பேரு. மதுரைக்கு பூரா இப்படித்தான் பேரு. சித்திர திருவிழா நடந்தா சித்திர வீதி, ஆடி மாசம் திருவிழாவுக்கு அம்பாள் வந்தா ஆடி வீதி. அந்த காலம் அப்படித்தான். மாசி மாதம் திருவிழா. அப்போ மாசி திருவிழாவில் அம்பாளுக்கு பட்டாபிஷேகம். கனெக்ட் பண்ணுங்க. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, 6 மாசம் அம்பாளுக்கு ஆட்சி. ஆவணி மாசம் திருவிழா, அப்ப சிவபெருமானுக்கு பட்டாபிஷேகம். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, திரும்ப மாசி மாதம் அம்பாளுக்கு. புரியுதா? எங்க மதுரையை ஆள்றது கலெக்டர் இல்ல, வெள்ளக்காரன் இல்ல, மீனாட்சியும் சொக்கலிங்க பெருமானும். ஆளுக்கு 6 மாசம். இந்த பெருமை மதுரைக்கு மட்டுமே உண்டு. புரியுதா? இன்னொன்னு தெரியுமா? மதுரை கோயில்ல ராத்திரி அர்த்த ஜாமம் பார்த்திருக்கீங்களா? போய் பாருங்க. அந்த அர்ச்சகர் சொல்லுவார், சுவாமி வருவார்ல, வர்ற போது பராக்கும்பார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன சொல்லுவார் தெரியுமா? சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக். சோமசுந்தர கடவுள் இல்லை, ஊருக்கெல்லாம் அவன் கடவுள். எங்க மதுரைக்கு அவன் மகாராஜா. போய் பாருங்க, சோமசுந்தர பாண்டிய மகாராஜா பராக் அப்படிம்பாரு. மகாராஜா அவன் தான். 6 மாசம். இந்த திருமண நாயக்கர் வந்து என்ன பண்ணாரு? மாசி திருவிழாவை தள்ளி சித்திரைக்கு கொண்டாந்துட்டார். அழகர் திருவிழாவும் இன்னும் ஒன்னா இருக்கட்டும். அப்போ அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் மாசியில ஆக வேண்டியது சித்திரைக்கு தள்ளிடுச்சு. அப்போ அம்பாளுக்கு சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, அவ்வளவுதான்.
4 மாசம். அவரு ஆவணி மாசம் பட்டாபிஷேகம், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்தர். அடே அப்பா, 8 மாசம் அவருக்கு. அம்பாளுக்கு 4 மாசம். தன்னுடைய 2 மாச கணக்க அவருக்கு விட்டு கொடுத்து இன்னைக்கும் 4 மாசம் ஆட்சி அம்பாள் பராசக்தி, 8 மாசம் ஆட்சி சொக்கலிங்க பெருமான். இப்படி உள்ளது மதுரை மட்டுமே. மீனாட்சி கல்யாணம் எப்ப நடந்தது? பங்குனி உத்தரம். அருமையான நாள். தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருப்பரங்குன்றத்தில கல்யாணம் பங்குனி உத்தரம். படவன் ஆட்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிக்கும் திருவாரூரில் கல்யாணம் பங்குனி உத்தரம். திருப்பதி பெருமாளுக்கும் பத்மாவதி தாயாருக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம். தர்மராஜாவுக்கும் பாஞ்சாலிக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம். மறக்காதீங்க, பங்குனி உத்தரம் அப்படிப்பட்ட நாள். மீனாட்சி கல்யாணம் பங்குனி உத்தரம். இந்த உடம்பு இருக்கு பாருங்க, உடம்புல 6 ஆதாரம் தெரியுமா? யோகாசனம், கீழே மூலாதாரம், இந்த ஜலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு கீழே, மலம் போற பாதைக்கு 1/2 இன்ச்சு மேலே, அதுக்கு பேரு மூலாதாரம்னு பேர். அங்க ஒரு அக்னி இருக்கு, அது புறப்பட்டு மேலே வரும் பிராணாயாமத்தினாலே. அந்த அக்னி புறப்படுமா? அடுத்தது இந்த ஜலம் போற பாதை. ஜலம் போற பாதைக்கு நேர முதுகுத்தண்டில உள்ள புள்ளிக்கு சுவாதிஷ்டானம்னு பேரு. அதுக்கும் மேல வந்த கொப்புள். ஒன்னு சொல்றேன், எந்த பெண்ணும் எந்த ஆணும் கொப்புள் தெரிகிற மாதிரி புடவையோ வேட்டியோ கட்டக்கூடாது. ஏன்? மிஸ்மரிசம் பண்றவன், பிளாக் மேஜிக் பண்றவன், அத்தனை பயல்களை அது வழியாத்தான் உள்ள நுழைகிறாங்க. சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். வேட்டி எங்க கட்டணும்? கொப்புளுக்கு மேலதான் கட்டணும். இன்னைக்கு பொல பொலன்னு இங்க வரைக்கும் நிக்குது, ஒன்னும் சொல்லப்படாது. பெண்களும் அதே மாதிரி சேலை தொப்புளுக்கு மேலதான் கட்டணும். அதுக்கு என்ன பேரு? மணிபூரகம்னு பேரு. அதுக்கு மேல இந்த ஹார்ட், இதுக்கு நேர முதுகுத்தண்டு, அதுக்கு பேரு அநாகதம்னு பேரு. அப்புறம் இந்த தொண்டக்குடி, இந்த இடம் விசுத்தின்னு பேரு. பூர்வ மத்திய ஸ்தானம், நான் குங்குமப்பட்டு வச்சிருக்கிற இடம் ஆக்ஞைன்னு பேரு. பிரம்மரந்திர ஸ்தானம், உச்சந்தலை, குழந்தை பிறந்த உடனே நெடு நெடுன்னு தெரியுமே, பிரம்மரந்திரம். அதுக்கு மேல 12 அங்குலம், அதுதான் கடவுள் இருக்கும் இடம். ஆமாங்க, இதுக்கு மேல எத்தனை அங்குலம்? 12 அங்குலம். கோயில்ல சாமிக்கு திருவாச்சி வைப்பேன், பார்த்திருக்கீங்களா? திருவாச்சிக்கு மேல ஒரு விளக்கு போட்டிருப்பான், பார்த்தீங்களா? திருவாச்சி தான் 12 அங்குலம். சாமிக்கு மேல 12 அங்குலம். நம்ம தூங்குற போது ஆன்மா அங்க போய் உட்கார்ந்து இருக்கும். எங்க? இந்த 12 அங்குலத்துல. அதுக்கு பேர் என்ன? துவாத சாந்தம். துவான்னா 2, தசம்னா 10, 10 2 12. துவாதசி, துவாத சாந்தம். ஆன்மா அங்க போய் தூக்கம். நம்ம சில பேரு எழுப்புனா முழிச்சுக்குவேன், நான் எங்க இருக்கேன். திடீர் தூக்கத்துல முழிச்சா எங்க இருக்கேன்னு தெரியாது, புரியுதா? அப்புறம்தான் முழிச்சு பார்த்துட்டு, நம்ம சிவகாசியில யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு, அப்ப பின்பஞ்சில உட்காந்து தூங்கிட்டான். ஆமாங்க, பேசுறத கேட்டா தூக்கம் சுகமா வரும். வருதா? எத்தனை டேப்லெட் போட்டாலும் அப்படி தூக்கம் வராது, புரியுதா? இதுக்கு பேர் என்ன? பிரம்மரந்திர ஸ்தானம். அதுக்கு மேல துவாத சாந்த தலம். நல்லா கேக்குறீங்க. இது பூரா ஒவ்வொரு ஊரு, ஒவ்வொரு ஊரு. இந்த மூலாதாரம்னு சொன்னல, அதான் திருவாரூர். திருவாரூர் பெருமானுக்கு பேர் என்ன தெரியுமா? மூலட்டானேஸ்வரர். திருவாரூர் மூலட்டானம். சிதம்பரத்திலையும் மூலட்டானேஸ்வரர், திருவாரூர்லையும் மூலட்டானேஸ்வரர். திருவாரூர். இந்த அப்புறம் மேல வாங்க, இந்த ஜலம் போற பாதை, அதுக்கு பேரு சுவாதிஷ்டானம். அதுதான் திருவானைக்காவல். அங்கேயும் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மேல கொப்புள், மணிபூரகம், அதான் திருவண்ணாமலை. கொப்புள் திருவண்ணாமலை. இந்த அநாகதம், நெஞ்சு டிக் டிக்குன்னு அடிக்குது இல்ல, இதுதான் சிதம்பரம். அங்கேயும் நடராஜா ஆடுவார், இதுவும் டிக் டிக்குன்னு அடிக்கும்.
இது அடிச்சுக்கலைன்னா சுத்தி இருக்கவங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. நடராஜ ஆட்டம் நின்று போனா உலகம் நின்று போயிடும். இது அநாகதம், சிதம்பரம். இந்த தொண்டக்குடி விசுத்தி, திருக்காலத்தி, திருக்காலத்தி, காளகஸ்தி. பூர்வ மத்திய ஸ்தானம் ஆக்ஞை காசி, பூர்வ மத்தியமே காசி. இந்த பிரமரந்திர ஸ்தானம் உச்சந்தல கைலாசம். இதுக்கு மேலே 12 அங்குலம் துவாதசாந்த தலம். உயிருக்கு மேலே உயிரையும் வைத்துக் கொண்டு சிவனும் சக்தியும் அமைதியாய் இருக்கக்கூடிய இடம் துவாதசாந்தம். அதுதான் மதுரை. புரியுதா? துவாதசாந்தம் மதுரை. துவாதசாந்த பெருவெளியில் துரியங்கடந்த பரநாத மூலத்தலத்து முளைத்த முழு முதலே முத்தந்தருகவே, முக்கட்சுடர்க்கு விருந்திடும் மும்முலையாய் முத்தந்தருகவே. மதுரைக்கு எவ்வளவு பெருமை பார்த்தீங்களா? துவாதசாந்த தலம். இப்போ 3 வரலாறு சொல்ல போறேன். நேரம் ஆயிடுது. 3 வரலாறு சொல்ல போறேன் மீனாட்சியை பத்தி. முதல் வரலாறு என்ன, தத்துவங்கள் நிறைய. முதல் வரலாறு திருமண நாயக்கனுடைய ஆட்சி காலம். மதுரையிலே சொக்கலிங்க பெருமான் சந்நிதி கிழக்கு வாசலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு புது மண்டபம் கட்டணும். இப்ப இருக்கு பாத்தீங்களா? அருமையான சிற்பங்கள் கொட்டி கிடக்கும். புது மண்டபம். ஏன்? வெயில் காலத்துல சுவாமியும் அம்பாளும் மேல வந்து அதுல உட்காரணும். சுத்தி வர தண்ணி ஊத்தி இருக்கணும். சுத்தி வர கீழே தண்ணி ஊத்தி இருப்பாங்க. குழு குழுன்னு இருக்கும். நல்லா இருக்கம்மா. நீராளி மண்டபம். இன்னைக்கு ஒரு விசேஷம் நடந்திருக்கு தெரியுமா? உத்தரகோஷம். அங்க ஞாபகம் வருதா? மரகத நடராஜாவுக்கு நேற்று பூரா அபிஷேகம். இன்னைக்கு காலையில சந்தன காப்பு சாத்தி உள்ள வச்சாச்சு. அவரை வச்சிருக்காங்களே இடம், அதை சுத்தி அந்த காலத்துல தண்ணி நிற்கும். குழு குழுன்னு. இப்ப தண்ணி எல்லாம் காணோம். சுத்தி தண்ணி நிற்கும். அது மாதிரி மீனாட்சி கோயில்ல புது மண்டபத்துல 4 பக்கமும் தண்ணி. அதுக்காக புது மண்டபம் கட்டு. யாரு சொன்னா? 400 வருஷத்துக்கு முன்னால திருமண நாயக்க மகாராஜா. நாயக்கர்கள் மதுரைக்கு அவ்வளவு பண்ணி இருக்காங்க. பொறுப்பு யாரு? முதல் மந்திரி. முதல் மந்திரி பேரு நீலகண்ட தீட்சதர். நீலகண்ட தீட்சதர் அப்பைய தீட்சதருடைய பரம்பரை. பொறுப்பை விட்டாச்சு. சிற்பிகள் வேலை பார்க்கிறாங்க. அவ்வளவு சிற்பங்கள் கொட்டி கிடக்கு. ஒரு இடத்துல திருமண நாயக்கன் சிலை, பெரிய சிலை. திருமண நாயக்கனுக்கு 2 பொண்டாட்டி. ஒன்னு பட்டத்து ராணி, இன்னொன்னு இஷ்டத்து ராணி. அந்த காலத்து பழக்கம் அதெல்லாம். அந்த காலத்துல 5-6 ராணி இருப்பாங்க. ஏன்? ராணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த ராஜா நமக்கு கஷ்டம் வர்ற பொழுது உதவிக்கு வருவேன். ராஜ்யத்துக்காக பொண்ணு கல்யாணம் பண்ண காலமெல்லாம் உண்டு. அக்பர் அந்த மாதிரி ராஜபுதனத்து பெண்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி இருக்காரு. சரி, இப்ப திருமண நாயக்கன் பட்டத்து ராணி இந்த பக்கம், அந்த 2வது ராணி இந்த பக்கம். பெரிய சிலை வடிக்கிறாங்க. சிலை வடிச்சாச்சு. அழகா இருக்கு, அற்புதமா இருக்கு. கொஞ்சம் இந்த பட்டத்து ராணிக்கு தொடையில ஒரு மாதிரி இருக்கு. ஒரு கொஞ்சம் கல்லு மேலே இருக்கு. அதை தட்டணும். அப்படி உளிய வச்சு தட்டுனானா கருத்து போச்சு. பள்ளம் மாதிரி ஆயிடுச்சு. கருப்பு. வெள்ளை உடம்பு, கருப்ப தொடையில புள்ளி. தெரியுமா தெரியாதா? என்னம்மா? சிவப்பா இருக்கவங்களுக்கு கண்மை போட்டா தெரியும். எனக்கு கண்மை போட்டதை கண்டுபிடிக்க 1 மாசம் ஆகும். ஆகுமா இல்லையா? என்னையா? சிவபெருமான் சிவப்பு கண்மை போட்டு வந்தாராம் மதுரையில. மதுரையில குதிரையில வந்தாருல மாணிக்க வாசகருக்காக. அப்போ சிவபெருமான் கண்மை போட்டு வந்தாராம். தெரியுமா தெரியாதா? பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினர் உள் நின்றுருக்குவர் அன்னே என்னும் உள் நின்றுருக்கி உழப்பிலா ஆனந்த கண்ணீர் தருவரால் அன்னேயன். அஞ்சனம்னா மையி.
கண் அஞ்சனத்தர் பெருமான் அப்படி போட்டு வந்தாராம். இப்போ தொடையில கருப்பு, பட்டத்து ராணி. சிற்பிக்கு ஆடி போயிட்டேன். இனிமே சிற்பத்தை பூரா உடைக்க முடியுமா? என்ன தங்கமா உருக்கிட்டு திரும்ப பண்ணலாம்ங்கிறதுக்கு கல்லு. அதுலயும் ஆண் சிற்பம் ஆண் கல்லுல தான் பண்ணணும், பெண் சிற்பம் பெண் கல்லுல தான் பண்ணணும். அடிக்கல்லு எதுக்கும் ஆகாது. சிற்பிகளை போய் கேளுங்க, அதுல ஆண் பெண் அடி இருக்கு. தவிச்சான். நீலகண்ட தீட்சிதர் காலில் போய் விழுந்தான். சாமி வந்து பாருங்கோ. வந்து பார்க்கிறார், பட்டத்து ராணிக்கு வலது தொடையில கருப்பா இருக்கு. சரி, மீனாட்சி திருவுள்ளம். ஒருவேளை பட்டத்து ராணிக்கு வலது தொடையில் மச்சம் இருக்கும் போலும். இதுல என்னம்மா தப்பு? ஒருவேளை பட்டத்து ராணிக்கு வலது தொடையில் மச்சம் இருக்கும் போலும். இந்த பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் மந்திரி கடன்காரன் கேட்டுவிட்டான். நமக்கு வென என்னைக்கும் நம்ம அசிஸ்டன்ட் தான். மந்திரிக்கு யாரு வென? அடுத்த மந்திரி தான் வென. அவனை தூக்கி விட்டா நம்ம வந்துடலாம். நேர ராஜாட்ட போன, பட்டத்து ராணியினுடைய வலது தொடையில மச்சம் இருக்குன்னு மந்திரி சொல்லிவிட்டாருன்னா பத்தாது, பத்திருச்சு. புரியுதா? ராஜாவுக்கு கோபம். உடனே மந்திரி நீலகண்ட தீட்சிதரை கைது பண்ணி கூட்டிட்டு வா. 4 பேரை அனுப்பிச்சிட்டார். நீலகண்ட தீட்சிதர் கோயில்ல மீனாட்சிக்கு முன்னால நிக்கிறார். அழகா இருக்கிறா. அப்படியே பார்த்து கும்பிட்டுக்கிட்டு நிக்கிறாரு. அம்மா தாயே, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை மறக்கப்படாதம்மா. பின்னால கைய பிடிச்சி யாரோ இழுக்கிறாங்க. யாரா இது? முதல் மந்திரிய கைய பிடிச்சி இழுக்கிறது 4 காவக்காரங்க. புரிஞ்சுக்கிட்டாரு. எப்போ காவக்காரன் முதல் மந்திரிய கைய பிடிச்சி இழுக்கிறானோ அப்போ முதல் மந்திரி போஸ்ட் போச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டி இழுப்பனா? இதெல்லாம் புத்திசாலித்தனம். புரிஞ்சுக்கிட்டாரு. ராஜா சொல்லி இருக்கிற இந்த பயலைய கைய பிடிச்சி இழுக்கிறாங்க. மீனாட்சிய பார்த்தாரு. படிச்சுன்னு ஒரு உணர்வு. ஓ, நம்மளை சந்தேகப்படுறேன், ஏதோ ஒரு குற்றம் நம்ம பண்ணனதா ராஜா நினைச்சிருக்கேன். நினைக்கப்படாது. மந்திரி எப்பவுமே குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். இதெல்லாம் அந்த காலம், ஒன்னும் சொல்லப்படாது. மந்திரி எப்பவுமே குற்றங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கப்பட வேண்டும். சீசர்ஸ் வைஃப் should be above suspicion எழுதுமா ஷேக்ஸ்பியர். சீசர் பொண்டாட்டி எப்பவும் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாய் இருக்க வேண்டும். அது மாதிரி மீனாட்சிய பார்த்தாரா? 7 கலை தீபம் அனுச்சா, தீபத்தை கொண்டாந்தாங்களா, கற்பூரம் இருந்ததா? 7 கலை தீபம், 2 கற்பூரத்தை கையில எடுத்தாரு, 2 கண்ணுடையும் வச்சாரு, 2 கண்ணும் அவிஞ்சு போச்சு. ஒரு தப்பும் பண்ணலீங்க, 2 கண்ணு அவிஞ்சு போச்சு. எல்லாம் கலகலத்து போனான். என்ன சாமி? ராஜா சந்தேகப்பட்டுட்டான். அவன் கொடுக்க வேண்டிய தண்டனையை நானே கொடுத்துக்கிட்டேன். ராஜா ஓடி வந்து காலில் விழுந்துட்டான். ஐயோ சாமி, தெரியாம பண்ணிவிட்டேன். நீ சந்தேகப்பட்டுட்ட. ராஜாவுக்கு என்னாச்சு தெரியுமா? தப்பு பண்ணிவிட்டான்ல, அவனால தானே இந்த வம்பு. ராஜாவுக்கு உடம்பு எரிய ஆரம்பிக்குது. அதுக்கு பேரு வெப்பு நோயின்னு பேரு. எரியும், கப கப கபன்னு எரியும். இந்த அம்மா பார்த்தா எரியும். பெரியம்மைன்னு ஒண்ணு, அந்த காலத்துல பல பேர் செத்து போயிருக்காங்க. எரிஞ்சு காந்தி போடும். தோண்ட முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. வேப்பிலைய வச்சு அம்மா மாரியாத்தா காப்பாத்து காப்பாத்து காப்பாத்து. எத்தனை பேரு குளிர்ந்து போயிருக்கா தெரியுமா? அது மாதிரி உடம்புல வெப்பம் வந்துருச்சு, எரியுது. ஐயோ அப்பா அலறான். மந்திரி காலிலே வந்து விழுந்தான். வேடிக்கையை பார்த்தீங்களா? நீலகண்ட தீட்சிதர் காலில் வந்து விழுந்தான். சாமி, என்ன மன்னிச்சிடுங்க, நான் வெப்பத்துக்கு என்ன பண்ணலாம்? அம்மா மீனாட்சி, மீனாட்சி சொன்னா வெப்பம் தீர தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணு.
சாமிய தண்ணியில வச்சு தெப்பத்துல இழுத்தா ஊரு வெப்பம் தனியும். இங்க தெப்பம் நடக்குதா பாருங்க. திருவாரூர்ல தெப்பம் நடக்குதா? என் சொந்த அனுபவம் ஒண்ணு சொல்லவா? திருவாரூர்ல மலேசியாவிலிருந்து வந்த 50 பேரு 2 பஸ் ஊரெல்லாம் சுத்தி காட்டுறேன்னு கூட்டிக்கிட்டு வந்தேன். நான் மலேசியாவில் கோலாலம்பூர்ல 15 நாள் சொற்பொழிவு பண்ணினேன். அப்போ சோழ நாட்டு ஊரை பத்தி எல்லாம் பேசினேன். ஒரு அம்மா என்கிட்ட வந்துருச்சு, ஐயா சும்மா பேசி என்ன பண்றது, நாங்க ஊருக்கு வாரோம், நீங்க எங்களோட வாங்க, அதை எல்லாம் காட்டுங்க. மாட்டிக்கிட்டேன். அங்கிருந்து ஏற்பாடெல்லாம் பண்ணி பிளைட்ல கிளம்பி திருச்சியில வந்து இறங்கிட்டாங்க. ரூம் எல்லாம் அவங்களே போட்டாங்க. இங்கே என் வேலை அவங்களோட போகணும், அந்தந்த ஊர்ல அந்தந்த ஊரை பத்தி சொல்லணும். நல்ல சாப்பாடு, எனக்கு ஏகப்பட்ட மரியாதை, பைசா எல்லாம் கொடுத்தாங்க, ஒன்னும் குறைவில்லை. நான் கூட்டிக்கிட்டு போனேன்னா ஒரு 50 பேரு 2 பஸ் வால்வோ பஸ் திருவாரூருக்கு போயிட்டான். திருவாரூர் அவ்வளவு பெரிய கோயில். ராத்திரி 7 மணிக்கு போறோம். உள்ள நுழைகிற பொழுது நமக்கு ரொம்ப வேண்டிய ஒரு புண்ணியவான், ஏதோ இந்த பல பேர் இங்க இருக்காங்கல்ல இது மாதிரி, அங்க இருந்து வந்துட்டார். ஐயா நீங்களா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். உள்ள வாங்க, நான் உங்களை தெப்பத்துல ஏற்றி வைக்கிறேன். இன்னைக்கு தெப்பம் எப்படி இருக்கு? திருவாரூர் தெப்பம்ங்க, அன்னைக்கு ஏற்றி வைக்கிறேன். நான் சொன்னேன், நான் ஒத்த ஆள் இல்லை, பின்னால 50 டிக்கெட் இருக்கு, மொத்தம் 51 டிக்கெட்டு. கந்தர் அனுபூதி 51 பாட்டு, ராமலிங்க சாமி வாழ்ந்தது 51 ஆண்டுகள், அட்சர லிங்க 51, நம்ம பின்னால நிக்கிற கோஷ்டி மொத்தம் 51. அப்படியா, இந்தாங்க 25 டிக்கெட் கொடுத்தாரு. இந்த டிக்கெட்டை காமிச்சா உங்களை ஏத்திடுவாங்க மேல. இவன் மிச்ச பேருக்கு நான் என்னையா பண்ணுவேன்? நீங்க பிரகாரம் வாங்க, நான் பார்த்துக்கிறேன். தெப்பம் ராத்திரி 1 மணி வரைக்கும் ஓடும். நாங்க சரின்னு உள்ள போய் தியாகராஜாவை கும்பிட்டு, அம்பாள் பேர் தெரியுமா? என்ன பேரு? கமலாம்பிகை. உத்த காலில் தவம் பண்றவர் கமலாம்பிகை. தெப்பத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஆமா, கமலா பேரு தான் தெப்பத்துக்கு பேரு. அந்த மாதிரி ஊரு எல்லாம் பார்த்தோமா. ஒரு கேட்டு வழியா வந்தா இந்த ஆளு எய்தாப்புல வந்துட்டாரு. ஐயா இந்தாங்க 30 டிக்கெட்டு. யோ எனக்கு 51 வச்சுங்க. என்னங்க, கூட்டிக்கிட்டு போய் தெப்பத்தில் ஏத்திட்டாரு. இந்த மலேசியாக்காரன்லாம் அசந்து போனாங்க. ஆகா ஆகா ஐயா, பெரிய வாய்ப்பு. என்ன தெரியுமா பண்ணாங்க? உள்ள உட்கார்ந்து இருக்கிற ஆளு, தெப்பத்தில் இருக்கிற ஆளு ஊர்க்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆளுக 51 பேரும் வந்தாங்களா, வந்து உட்கார்ந்தாங்களா, தேவாரம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. திருவாரூர் தேவாரம் ஞாபகம் வருதா? முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பேர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள், அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள், அகன்றாள் அகடத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள், தன் நாமங்கட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலையந்தாளே. தேவாரம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் கப்சிப்புன்னு கேட்கறாங்க. அவங்க எல்லாம் பாடம் பண்ணி இருக்காங்க. ராத்திரி 1 மணிக்கு கீழே இறங்குறோம். எல்லாருக்கும் சந்தோஷம். ஆகா, திருவாரூர் தியாகராஜா நம்மை தடுத்து ஆட்கொண்டார். தெப்பத்துல ராத்திரி போறபோது நல்லா இருக்குமா? இந்த காத்துக்கும் அந்த தண்ணீருக்கும் நம்ம பக்திக்கு நல்லா இருக்கும். புரியுதா? நினைச்சா கிடைக்கும் திருவாரூர் தெப்பம். இப்போ என்ன சொன்னார் நம்முடைய நீலகண்ட தீட்சிதர்? வெப்பம் போகணும்னா தெப்பத்துக்கு ஏற்பாடு பண்ணு. திருமல நாயக்கன் என்ன பண்ணா? தெப்பக்குளம் வெட்டிட்டான். வண்டியூர் தெப்பக்குளம், மதுரை தெரியுதா? பெரிய தெப்பம், நடுவில் மைய மண்டபம், அங்க ஒரு சின்ன கோயில், எல்லாம் கட்டிட்டான். மேல் அங்கே இருந்து சிவபெருமானும் அம்பாளும் மதுரை கோயில்ல இருந்து புறப்பட்டு வந்தாச்சு. தெப்பத்துல வச்சு இழுக்கணும். என்னைக்கு தெப்பம் வச்சுக்கலாம்? நீலகண்ட தீட்சிதர் காலில் விழுந்தான். உனக்கு பிறந்த நாள் எது? தைப்பூசம்.
அன்னைக்கு தெப்பத்தை வச்சுக்கோ. இன்னைக்கும் தைப்பூசத்தன்னைக்கு மதுரை மீனாட்சி கோயில்ல அம்பாளும் சுவாமியும் புறப்பட்டு வண்டியூர் தெப்ப குளத்துக்கு வந்து காலையிலையும் மாலையிலையும் தெப்பத்தை சுத்தி வர்றாங்க. திருமண நாயக்கன் இழுத்துக்கிட்டு போனான். வந்த உடனே கும்பிட்டானா வெப்பு நோய் தீந்து போச்சு. சார், இவரு கண்ணு என்ன ஆச்சு கேக்குறீங்களா இல்லையா? யாரு கண்ணு? நீலகண்ட தீட்சிதர் கண்ணு வரல. மீனாட்சி சந்நிதிக்கு போறாரு. அம்மா, உன்னை பார்த்து 1 வருஷம் ஆச்சு, ஒரு தரம் பார்க்கணும். நான் எப்ப சாக போறேன்னு தெரியல, ஒரு தரம் காட்டு, பார்த்துட்டு சாகுறேன். ஆனந்த சாகர ஸ்தவம் ஒரு நூல். ஆனந்த சாகரம்னா கடல், ஆனந்த சாகர ஸ்தவம் அருமையான நூல். அப்படியே பாடினாரா. கடைசி பாட்டு முடிஞ்சுதா, அங்க தீபாராதனை ஆச்சு. தீபாராதனை கண்ணை திறக்கிறாரு, பார்வை வந்துருச்சு. யாருக்கு? நீலகண்ட தீட்சிதருக்கு. அம்பாள் தடுத்து ஆட்கொண்டாள். 3 கதை சொல்றேன் இருக்கேன். இப்ப 2வது கதை அம்பாளை பத்தி. மீனாட்சியினுடைய கருணைக்கு எல்லை கிடையாது. இப்ப 2வது கதை சொல்றேன். 1878. எத்தனை வருஷம் ஆச்சு? 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 1878 நாகப்ப செட்டியார்னு ஒருத்தர், அவரு மதுரையில கடை வச்சிருக்கார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போறார். கோயில்ல மேல தலை வரிசை பூரா பேந்து கிடக்கு. மழை பெஞ்சா அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் ஆகுது. 1000 குரங்கு கிடக்கு. ஆமா, வெள்ளி வாகனத்தை பூரா புண்ணியவான்கள் உரிச்சு விட்டாங்க. அப்பவே 1878க்கு 5-6 வருஷம் முன்னால இவருக்கு கண்ணீர் வருது. மதுரையில கோபுரம் 4 கோபுரம், ராஜகோபுரம். மாரவர்மன் சுந்தரபாண்டியன், ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், செவ்வந்தி செட்டியார் 3 கோபுரம் நல்லா இருக்கு. வடக்கு கோபுரம் மொட்டை கோபுரமா இருக்கு. அதுக்கு இப்பவும் பேரு மொட்டை கோபுரம். வடக்கு பக்கம் கோபுரத்துல ஒரு ஓடு இருக்கு, அதாவது கல்லு. அதுக்கு மேல கோபுரம் கட்டலை. விட்டு போச்சு. நாயக்கர் ராஜா விட்டுட்டு போயிட்டார். இந்த செட்டியார் அப்படி நிமிர்ந்து பார்க்கிறார். நம்ம வீடெல்லாம் நல்லா இருக்கு, மீனாட்சி கோயில் கோபுரம் மட்டும் கட்டாம இருக்கேன், கட்டிடுவோம். ஒரு தனிப்பட்ட ஆளு ஸ்தபதிகளை பூரா கூப்பிட்டார். மீனாட்சி கோயில்ல வடக்கு கோபுரத்தை கட்டணும், எவ்வளவு செலவானாலும் நான் தர்றேன், நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும். ஸ்தபதிகள் பேசவே இல்லை. என்ன நான் சொல்றேன் கேட்கலையா? ஒரு ஸ்தபதி எந்திரிச்சார். ஐயா, இந்த கோபுரம் கட்ட முடியாது. ஏன்? கீழே முனீஸ்வரர் இருக்கார், அவருக்கு மேல ஏறித்தான் கோபுரத்தை கட்டணும். முனீஸ்வரருடைய அந்த இடத்துக்கு மேல ஏறினா 8 நாள்ல செத்து போவாங்க. நீங்க எத்தனை லட்சம் கொடுத்தாலும் வாங்கிட்டு சாக முடியுமா? கண்ணை விட்டு சித்திரம் வாங்கலாமா? பார்க்கறதுக்கு கண்ணு இருக்காது, இல்ல இறந்து போயிடுவோம், முடியாது. இன்னும் என்ன பண்ணுவீங்க? நாகப்பையா என்ன எரியுமா பண்ணாரு? மீனாட்சி கோவிலுக்குள்ள போனாரு. அம்பாள் காலில் விழுந்தாரு. 2 செங்கலை வச்சாரு, குங்குமத்தை எடுத்து வச்சாரு, அவளுக்கு போட்ட மாலையை வச்சாரு, தலையில தூக்கிக்கிட்டாரு. இங்க வந்தாரு, ஏணி மரத்தை வச்சாரு, முனீஸ்வரருக்கு மேல அந்த பகுதியில ஏறினாரு, தலத்துக்கு வந்தாரு, 2 செங்கலை வச்சாரு, குங்குமத்தை வச்சார், மாலையை போட்டார். அம்மா மீனாட்சி, வடக்கு கோபுரம் உன்னுடைய அருளால் இன்றைக்கு தொடங்கி விட்டது. கும்பிட்டு கீழே இறங்கிட்டார். எல்லாம் என்ன சொன்னா? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வச்சிருக்காரு. வெள்ளி 1, சனி 2. யாருக்கு? இவருக்கு வாழ்க்கை. ஞாயிறு 3, திங்கள் 4, வெள்ளியோட வெள்ளி 8ன்ட்டான். இன்னைக்கு அவர் சாகணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அவர் வீடு அம்மன் சந்நிதிக்கு எதிர்த்தாப்புல வீடு. எல்லாம் வந்து ரெடியா நிக்கிறாங்க. என்னமா வச்சு இழுக்க வேண்டியதான் பாக்கி. நிச்சயமா செத்து இருப்பாரு. 5:30 மணி, கதவு திறக்கல.
6:30 மணி திறக்கல. ஐயோ உள்ளே முடிஞ்சு போச்சு போல இருக்கு. 7 மணி கதவு திறக்குது. செட்டியார் உடம்புல 16 இடத்துல விபூதி பூசிக்கிட்டு வந்து நிற்கிறார். உடம்புல எத்தனை இடத்துல விபூதி பூசணும்? 16 இடத்துல பூசணும். பூசனா ஜலதோஷம் வராது, சந்தோஷம்தான் வரும். இந்த பாருங்க, உச்சந்தலையில வைக்கணும், புரியுதா? 1. நெத்தியில பூசணும் 2, நெஞ்சில 1, இந்த தொப்புளுக்கு மேல 1, புரியுதா? இந்த இடத்துல மேல தோளுக்கு கீழே இங்க 1, முழங்கைக்கு மேல 1, மணிக்கட்டுக்கு மேல 1, அதே மாதிரி இங்கிட்டு 3 எண்ணுங்க. 1 2 3 4 7 10, 2 விலாவில் 2 12, கழுத்துல 2 14, முழங்கால 2 16. இந்த 16 இடத்துல விபூதியை குழைச்சு பூசி விட்டா ஜலத்தை பூரா இழுத்துப்படும், ஜலதோஷம் வராது. நான் ஊரா சுத்துறேம்மா. ஆஸ்திரேலியா போறேன், அமெரிக்கா போறேன், ஐரோப்பா போறேன், இன்னும் ஆப்பிரிக்காவுக்கு தான் போகல. எங்க போனாலும் எந்த தண்ணியை குடிச்சாலும் விபூதியை குழைச்சு 16 இடத்துல பூசிட்டு ஓம் நம சிவாய 108 முறை சொல்லுங்க, எல்லாம் சரியா போயிடும். இதுக்கு பேர் உத்தூலனம் இல்ல, குழைச்சு பூசணும். அந்த தண்ணி உடம்புலே காயணும், எல்லா ஜலத்தையும் உள்ள இழுத்துக்கிட்டு விட்டுரும். செட்டியார் 16 இடத்துல விபூதி பூசி கம்பீரமா வந்து நிற்கிறார். கால் இருக்கா பாடுறான். ஒருவேளை பேயா இருந்தா என்ன பண்றது? காலா முழுசுமே இருக்கு, நல்லா இருக்காரு. சரி, வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நம்பலாம்ல. வேலை ஆரம்பிச்சானா மொத்த கோபுரம் 9 நிலை. நம்ம கோபுரம் 5 நிலை தெரியுதா? அம்பாள் கோபுரம் இது மாதிரி 9 நிலை. திருவண்ணாமலை 11 நிலை. மதுரை மீனாட்சி கோயில் 9 நிலை. 9 நிலை கோபுரம் கட்டியாச்சு. செட்டியாருக்கு கொஞ்சம் பணம் தேவை, பணம் வேணும். யாரோ ஒருத்தர்கிட்ட கடன் கொடுத்து வச்சிருக்காரு, வசூல் பண்ணணும். கிளம்பிட்டார். ஒரு கோச்சு வண்டி, 2 குதிரை, வண்டிக்காரன் சமயக்காரன் நாகப்ப செட்டியார் போனாங்க. அந்த ஆடு அந்த ஊர்ல இல்ல, ஆத்தூருக்கு போயிட்டாருன்ட்டேன். ஆத்தூர் எங்க இருக்கு தெரியுமா? தூத்துக்குடிக்கு அடுத்தாப்புல, திருச்செந்தூருக்கு முன்னால. தெரியுதாம்மா? ஏன் ஆத்தூர்னு பேரு? தாமிரபரணி ஆத்து ஓரத்தில் இருக்கிறதுனால ஆத்தூர்னு பேரு. அந்த பக்கம் தெற்கு ஆத்தூர், இந்த பக்கம் வடக்கு ஆத்தூர். தாமிரபரணிக்கு தெற்கே இருந்தா தெற்கு ஆத்தூர், தாமிரபரணிக்கு வடக்கே இருந்தா வடக்கு ஆத்தூர். ஆத்தூர் போயிட்டாருன்ட்டாங்க. இவர் வண்டியை போட்டுக்கிட்டு அங்க போனா அவர் ஆத்தூர்ல இல்ல, வேத்தூருக்கு போயிட்டாரு. ராத்திரி 8 மணி. இனிமே வண்டி கட்டி போறது சரியில்லை. 1870 ஒட்டி. சரி, என்ன செய்யலாம்? இந்த வீட்டு திண்ணையில படுக்கலாம். அந்த காலத்துல வீட்டுல எல்லாம் திண்ணை இருக்குமா? எவனாவது படுத்துட்டு போனா நமக்கு புண்ணியம். காலையில அவனுக்கு கொஞ்சம் மோறு கொடுத்தா ரொம்ப புண்ணியம். இப்ப திண்ணைய பூரா இடிச்சு விட்டு நாயை கட்டி வச்சு விட்டோம், ஒரு பய வரப்படாதுன்னு. மழையா பெய்யும், ஒரு காலும் பெய்யாது. அந்த காலம் ஒரு வீட்டுல திண்ணை, வண்டி மெத்தையை தூக்கி போட்டாங்க, செட்டியார படுக்க சொல்லிட்டாங்க. சமயக்காரனும் வண்டிக்காரனும் வண்டியிலே படுத்துட்டாங்க. செட்டியார் படுத்திருக்கார். ராத்திரி சாப்பாடு மீனாட்சி கோயில் அர்த்தஜாம பிரசாதம் தான் சாப்பாடு. தினம் பிரசாதம்னா தெரியுமாம்மா? சாதம்னா சோறு, புறன்னு சேர்த்தா விசேஷமான. ஆரம்னா சுத்து, பிரகாரம்னா விசேஷமான சுத்து. சவம்னா வெளிப்பாடு, பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு. புரியுதா? சாதம்னா சோறு, பிரசாதம்னா விசேஷமான சாப்பாடு. சாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி உண்டு, கோயில் பிரசாதம் சாப்பிட்டா அடுத்த பிறவி கிடையாது. பிரசாதம் கொஞ்சம்தான் சாப்பிடணும், மூட்டை கணக்கா வாங்கி சாப்பிடக்கூடாது. எழுதி வச்சுங்க. செட்டியார் ராத்திரி பிரசாதம் சாப்பிடணும். ஆத்தூர்ல எவன் கொண்டாந்து கொடுப்பான்? அப்படியே பசியோட படுத்துட்டார்.
ராத்திரி 8 மணி. யாரோ தட்டி எழுப்புறாங்க. முழிச்சு பார்க்கிறாரு. ஒரு அழகான பொண்ணு, பச்சை பாவாடை, பச்சை தாவணி, ஆளும் பச்சை, கம்பீரமா நிக்கிறான். இவர் பார்க்கிறாரு, கண்ணீர் வருது. கையில வெள்ளி தாம்பாளம் வச்சிருக்கா, பிளேட் கொடுக்கறா. இவர் வாங்குறாரு. அந்த பொண்ணையே பார்க்கிறாரு. இவளை எங்கேயோ பார்த்தாப்பல இருக்கே, எங்க பார்த்தோம் தெரியல. கண்ணை மூடுனா தெரியல, முழிச்சா தெரியுது. அப்போ இது கனவுல்ல, நனவு. அம்மா தாயே அழகா சிரிக்கிறார். யாரு? மீனாட்சி. சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி, உத்தரிய தொடித்தோள் போற்றி, கரும்புருவச் சிலை போற்றி, கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி, இரும்பு மனம் குலைத்தென்னை எடுத்தாண்ட அங்கையல் கண் எம்பிராட்டீன் அரும்பும் இளநகை போற்றி, ஆரண நூபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி. அப்படியே கண்ணீர் வருது. அம்பாள் கையில வெள்ளித்தாம்பாளம். அது என்ன வெள்ளித்தாம்பாளம்? மீனாட்சி கோயில் பிரசாதம், எப்பவும் இவருக்கு கொண்டு வந்து கொடுக்கிற வெள்ளித்தாம்பாளம். அப்படியே வாங்கினாரா, அம்பாள் மறைஞ்சிட்டா. அழுதார். அம்மா நான் வந்துட்டேன்னு சாப்பாட்டை தூக்கிக்கிட்டு நீ ஆத்தூருக்கு வந்தியா? நம்ம வீட்டுல கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை சாப்பிட மாட்டேங்குது. அந்த பொண்ணு என்ன பண்றாங்க? அம்மா இடுப்புல தூக்கிட்டு போய் காக்காய பாரு, குருவிய பாரு, கிளிய பாரு, சோறு ஊற்றாளா இல்லையா? அது மாதிரி எனக்கு சோறு ஊட்ட நீ மதுரையிலிருந்து நடந்து வந்தியா? அழுதார். சமயக்காரனுக்கு கொஞ்சம் பிரசாதம் 4 பேருக்கு கொடுத்துத்தான் சாப்பிடணும். அது தேவலோகத்து அமிர்தமா இருந்தாலும் கொடுத்துத்தான் சாப்பிடணும். தானா தின்னு வீணா போப்படாது. எல்லாருக்கும் கொடுக்கிறார். வண்டிக்காரனுக்கு, சமையல்காரனுக்கு எல்லாம் ஆச்சரியப்பட்டான். இந்த ஊர்ல இவருக்கு ஏதுடா பிரசாதம்? யாரோ வேண்டியவங்க கொடுத்திருப்பாங்க. நமக்கு வேண்டியவ யாரு? யாருமா? மீனாட்சி தான். மற்ற ஒரு புள்ள வேண்டியதில்லை. எல்லாம் நம்மள்கிட்ட பேசுவாங்க. ஒரு வார்த்தை சொன்னா ஓடி போயிடுவாங்க. புரியுதா புரியலையா? நான் அன்னைக்கு ஒரு கதை சொன்னேன், ஞாபகம் இருக்கா இல்லையா? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் சாக கிடந்தாரு. நண்பர் ஒருத்தர் பக்கத்துல போனாரு. கோவிந்தசாமி நீ நல்லவன், சாக போற, பரவாயில்ல, உன் கடையவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன் பிள்ளை குட்டிகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் நல்லவன், நீ என்ன நம்புற, நானும் நம்பிக்கைக்கு தகுந்தாப்புல இருப்பேன். இப்ப நீ சாக போற, நிம்மதியா செத்துப்போ, கவலைப்படாதே, உன் குடும்பத்தை நான் பார்த்துக்கிறேன். இப்ப என்னமாவது உதவி வேணும்னா கேடு, நான் செய்கிறேன். அவரு ஒரே ஒரு உதவி வேணும், செய்வியா? செய்கிறேன் சொல்லு. நிஜமா சத்தியமா செய்கிறேன் சொல்லு. தனியா போறதுக்கு பயமா இருக்கு, துணைக்கு வாரியா? அடுத்த நிமிஷம் ஆளை காணா. யாரு வருவா? யாரு வருவா? மீனாட்சி தான் வருவா. வேற ஒரு புள்ள வராது. நமக்கு வேண்டியவ யாரு? அவதானே முருகா. மீனாட்சி அம்மை எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரா? இவர் சாப்பிட்டாரா? காலம்பரை எந்திரிச்சாரு. இந்த பாரு, கடனை வசூல் பண்ண வேண்டாம், வண்டிய மதுரைக்கு விடு, நான் வந்தா அவ வர்றா என் பின்னால. மதுரைக்கு வந்தாச்சு. மதுரையில சமயக்காரனை, கோயில் சமயக்காரன் மடப்பள்ளி ஐயர் தூண்ல கட்டி வச்சு அடிக்கிறாங்க. ஏன்? வெள்ளி தாம்பாளத்தை காணோம். தாம்பாளம் எங்க வந்துருச்சு? ஆத்தூருக்கு வந்துருச்சு. செட்டியார் தூக்கிட்டு ஓடியாராரு. என்னங்க? பாதிய சொன்னாரு, பாதிய சொல்லல. அழுதாரு. கட்டி இருந்த ஆளை அவுத்து விட்டாங்க. நான் இனிமே மீனாட்சி கோயில் எல்லை மதுரையை தாண்ட மாட்டேன், சத்தியம் பண்ணி விட்டார். அமராவதி புதூர் சொந்த ஊரு. பெண்டாட்டி இறந்து போயிட்டான். போகணுமா வேண்டாமா? இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. கண்ணதாசன். பெண்டாட்டி இறந்து போயிட்டா, போகல. மீனாட்சி பார்த்துக்குவா. பிள்ளைய அனுப்பிச்சு எல்லா கைங்கறி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு நாள் சிவராத்திரி, சாமி புறப்பாடாகி வருது.
இவர் தம்பியோட நிற்கிறாரு. பஞ்சமூர்த்திகள், சண்டீஸ்வர் போயாச்சு, தேவாரம் பாடியாச்சு. இவருக்கு பட்டாபிஷேகம் ஒரு பரிவட்டம் கட்டினாங்க. பரிவட்டத்தை வாங்கிக்கிட்டாரு. தேங்காய் வாழைப்பழம் கொடுத்தாங்க. வாங்கி தம்பி வெங்கடாசலம் செட்டியார் கையில கொடுத்தாரு. சாஞ்சாரு. மீனாட்சி கோயில் கோபுரம் தெரிஞ்சது. முடிஞ்சு போச்சு. இறந்தா அப்படி இறக்கணும். 6 மாசம் இழுத்துக்கிட்டே கிடந்து சார் போக மாட்டேங்கிறாரு சார். எல்லாரும் என்னங்க, பல்லடம்னு ஒரு ஊரு கோயம்புத்தூர் கிட்ட எங்க மாமியார் வீட்டுக்கு அங்க கடை. அந்த வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல ஒரு கிழவி 85 வயசு, 4 பையன். ஒருத்தன் மெட்ராஸ், ஒருத்தன் டெல்லி, ஒருத்தன் பம்பாய், ஒருத்தன் பக்கத்துல பொள்ளாச்சி. 4 பையன். கிழவி மட்டும் தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சரியான ஆளு. உடம்பு சரியில்லாம போச்சு. 4 பேரும் வந்துட்டாங்க. பொண்டாட்டி எல்லாம் கூட்டிக்கிட்டு அம்மா சாக போகுது. வந்த 4 பேரையும் பார்த்ததில்லை. எந்திரிச்சு உட்காந்துருச்சு. மூத்த மருமக சொல்றா, அநியாயமா லீவு வீணா போச்சே, பிள்ளைகளுக்கு லீவு வீணா போச்சே. 2வது மருமக, இம்புடுத்துடன் செலவழிச்சு பம்பாயிலேருந்து வந்தது வேஸ்டா போச்சே. ஆமா, இது சாகலை இல்ல. அது அழுதுட்டு போயிருச்சு. 20 நாள் ஆச்சு. திரும்ப கிளவி விழுந்துருச்சு. திரும்ப எல்லாரும் வந்தாங்க. இழுத்துக்கிட்டே கிடக்கு. 4 நாள் 5 நாள். ஒரு மருமக சொன்னா, எங்க அத்தைக்கு மண்ணுல ஆசை, நிறைய இடம் வாங்கி வச்சிருக்கா, மண்ணாசை. தண்ணியில மண்ணை போட்டு அத வாயில ஊத்துங்க. ஆமாம்மா, மண்ணாசையாம். தண்ணியில மண்ணை போட்டு வாயில ஊத்தினா முழுங்கிட்டு முழிச்சு பாக்குது. சே, ஒன்னும் ஆகல. எங்க அத்தைக்கு தங்கத்துல ஆசை. தங்கத்தை உரைச்சு தண்ணிக்குள்ள அந்த உரைச்ச கல்ல போட்டு தண்ணிய வாயில ஊத்து. அதை குடிச்சுதா, அப்பவும் சாகல. 3வது மருமக மகா கெட்டிக்காரி. எங்க அத்தை வெள்ளிக்கு வெள்ளி எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க. ரொம்ப நாளா குளிக்கல. உட்கார வச்சு எண்ணெய நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டினாங்களா, பொட்டுன்னு போயிடுச்சு. இப்படி சாகலாமா? அன்னைக்கே சொன்னேன், அப்துல் கலாம் ஐயா எப்படி செத்தாரு? பிள்ளைகளுக்கு பாடம் நடத்திட்டு இருந்தாரம்மா, அப்படியே சாஞ்சாரி முடிஞ்சு வச்சு. கடவுள்கிட்ட அதுதான் கேட்கணும். புரியுதா? நோயிட்டு அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில் கிடவாமல், பாவியேன் காயத்தை ஓர் நொடிக்குள் நீக்கி என்னை ஒன்போர் ஓர் ஐயா நின் சீரடிக்கீழ் வைப்பாய் தெரிந்து. இதான கேட்கணும். அடுத்த செய்தி. நேரம் ஆகுது. அம்பாள் செய்தி அடுத்த செய்தி. நான் பலது பேசியிருக்கேன், இங்கேயும் சொல்லியிருக்கேன், யூடியூப்லையும் நிறைய வந்துருச்சு. மீனாட்சிங்கிறதுனால இன்னைக்கு அதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருஞான சம்பந்த பிள்ளையார் வந்து அவதார நோக்கத்தை நிறைவேற்றிய இடம் மதுரை. சமணர்களை விரட்டியது மதுரையில். மாணிக்கவாசக பெருமானுக்காக ரிஷப வாகனத்தில் வரக்கூடிய ஆண்டவன் குதிரை வாகனத்தில் இல்ல, குதிரையில் வந்தது மதுரையில். எப்படிப்பட்ட ஊருங்கிறீங்க? சிவபெருமான் உட்கார்ந்து இருந்தாராம். பானபத்திரன் ஒருத்தன் வந்தான். பானபத்திரன் நல்லா பாடுறவன், கோயில்ல பூசாரி. சிவபெருமான் காலில் விழுந்தான். என்ன? கல்யாணம் பண்ணிக்கணும், வயசு 30க்கு மேல ஆயிடுச்சு, என்ன செய்யணும்? பணம் வேணும். பணம் கொடுத்தாத்தான் பொண்ணை கொடுப்பேங்கிறாங்க. அந்த காலம் அப்படிமா? பணம் கொடுத்துத்தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டியாரணும். எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு 17,500 ரூபா பணம் கொடுத்து 1925 கல்யாணம் பண்ணி கூட்டியாந்தாரு. எத்தனை ரூபா அப்பங்க? 1925 5 வராகன். வராகன்னா 3,500 ரூபா. 5 × 3,500 எவ்வளவு? 17,500 ரூபாய். அந்த காலத்து பழக்கம். ஒரு பொண்ணு வேணும், பொண்ணு வீட்டுக்காரன் பணம் கேட்கிறான். சிவபெருமானே, சிவபெருமான் கொடுக்கலாமா இல்லையா? குபேரன் சொன்னா கொடுத்துட்டு போறேன். கொடுக்கல. ஒரு சீட் எழுதி கொடுத்தார். யாருக்கு? சேர நாட்டு ராஜாவுக்கு. சிவபெருமான் எழுதின லெட்டர்
லெட்டர் ரைட்டிங், கமர்ஷியல் கரஸ்பாண்டன்ஸ் பிள்ளைகளுக்கு 1 வருஷம் சொல்லி கொடுக்கிறோம். முதல்ல ஃப்ரம் அட்ரஸ் போடு, அப்புறம் டு அட்ரஸ் போடு, அப்புறம் மேட்டரை எழுது, அப்புறம் சல்யூட் பண்ணு, கடைசியில சிக்னேச்சர் போடு. 1 வருஷமா இதைத்தான் சொல்லி கொடுக்கிறோம். அந்த பையன் தப்பு தண்டாவா எழுதிட்டு வரேன். சிவபெருமான் லெட்டர் எழுதுறாரு பாருங்க. யாருக்கு? சேரமான் பெருமாளுக்கு. முதல்ல என்ன தெரியுமா? நான் வேகமா சொல்றேன். அன்னம் பையில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். அன்னம் இருக்கக்கூடிய ஆலவாய்ப்பதியில் நிலைத்திருக்கக்கூடிய சிவபெருமான் எழுதுவது. இதான் ஃப்ரம் அட்ரஸ். மதிமதி புரிசை மாட கூடல் அதெல்லாம் சொல்லிவிட்டாரு. அன்னம் பையில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். யாருக்கு லெட்டர்? செருமா உகைக்கும் சேவலன் காண்க. செருமான் குதிரை, குதிரையில் வரக்கூடிய சேரலன், சேரநாட்டு ராஜா பார்க்கட்டும். இது டு அட்ரஸ். தமிழ் பாட்டம்மா 12 வரி. 3வது மேட்டர். என்ன மேட்டர்? என்ன செய்தி? பண்பால் யாழ் பயில் பானபத்திரன். பானபத்திரன் நம்மள்கிட்ட யாழ் வாசிக்கிறது. தன்போல் என்பால் அன்பன். சேரராஜா நீ எவ்வளவு பக்தனோ அதே போல அவனும் பக்தன். தன்னை காண்பது கருதி போந்தனன். உன்னை பார்க்கிறதுக்காக வர்றான். மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. நிறைய பணத்தை கொடுத்து அவன் அங்கே வச்சுக்காத, இங்கே அனுப்பிச்சு விட்டுரு. லெட்டர் யார் எழுதனா? சிவபெருமான். திருமுகப்பாசுரம் 11ஆம் திருமுறை முதல் பாட்டு. இவன் தூக்கிக்கிட்டு அங்க போனானா, சேரநாட்டு ராஜா பார்த்தாரா, காலில் விழுந்துட்டு ராஜ்யத்தையே எடுத்துக்கொண்டார். ஆமா, சிவபெருமான்ல எனக்கு கடுதா எழுதியிருக்காரு ராஜ்யத்தை. அவன் என்ன சொன்னான்? லெட்டர்ல பொருள் கொடுத்துன்னு தான் இருக்கே தவிர ராஜ்யத்தை கொடுன்னு இல்லை. அவனை பாராட்டணும்ல. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவான்? ராஜ்யத்தை கொடுத்துட்டு இல்ல சேரநாட்டு ராஜா, நீ என்னைக்கு காட்டுக்கு போறேன்னு கேட்பான். அந்த காலம் யோக்கியமா இருந்த காலம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? திருப்புகழ் படிக்கிறவங்கெல்லாம் யோகியரா இருப்பாங்களாம். எந்த பாட்டு? அருணகிரிநாத சாமி சொல்றாரு. எந்த பாட்டு சொல்லவா? மணியாச்சே. கலக வெடி மாமகளிர் கைக்குளேயாய் போய். திருப்போல் தெரியுமா? நான் கடைசி வரி சொல்றேன், நேரம் இல்லை இல்ல. அருணகிரிநாத எனும் அப்பனே போற்றி, அசுரேசர் பெலமடிய வேல்விடு கரத்தனே போற்றி, கரதலக பாடி குருவித்தனே போற்றி, பெருவாழ்வாம் பிரமணரியா விரத தட்சிணாமூர்த்தி, பரசமய கோடரி தவத்தினால் வாய்த்த பெரிய மடமேவிய சுகத்தனே யோகியர் பெருமாளே. இருக்கம்மா, யோகியர்னா யாரு? நம்மதான். திருப்புகள் படிச்சா யோகியனா இருப்பானா? யாரு சொல்றா? அருணகிரி. நல்ல கையை தட்டுக்கம்மா. அநியாயமா இருக்கு. என்ன அப்படியா சாப்பிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? என்ன திருப்புகளுக்கு கையை தட்டலன்னா அந்த கை இருந்தா என்ன, ஒடிஞ்சா என்ன? எனக்கா கையை தட்டுறீங்க? திருப்புகளுக்கம்மா. யோகியர் பெருமாளே. இந்த கையை நல்லா இப்படி தட்டணும்னா ஹார்ட் அட்டாக்கே வராது. ஆமா, காலங்காத்தால மொட்டை மாடியில போய் தட்டிக்கிட்டு இருக்காங்க, வரவே வராது. சரி, நிறுத்துங்க. லெட்டர் எழுதி கொடுத்தாரா? சேரநாட்டு ராஜா என்ன பண்ணாரு? ராஜ்யத்தை கொடுத்து விட்டாரு. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், பொருள் மட்டும் கொடுங்க. சிவபெருமானுடைய முதல் பாட்டு, திருமுறை பாட்டு இது. இன்னும் ஒரு செய்தி. அம்பாள். அம்பாள் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால, 1928, 27 அதை ஒட்டிய காலகட்டம், மதுரையில ஒரு கலெக்டர், பீட்டர் ரோஸ் அவனுக்கு பேர். பீட்டர் ரோஸ், வெள்ளக்காரன். குதிரையில வருவான், காலில் ஷூ போட்டிருப்பான், 4 சித்திர வீதியும் சுத்துவான், கோபுரத்தை பார்ப்பான். மேரியும் மாரியும் ஒண்ணுதான். அவங்களுக்கு மேரி, நமக்கு மாரி, 2 ஒண்ணுதான். அப்படியே கும்பிடுவான், போயிடுவான். பரம பக்தன், வெளியில காட்ட மாட்டேன்.
எங்க பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் விபூதியே பூச மாட்டார், பரம பக்தர். ராத்திரி படுக்க போற போது விபூதியை பூசிக்கிட்டு படுப்பார். காலையில பூசவே அதென்ன, நான் விபூதி பூசி நான் பக்தனுங்கிறத ஊர்ல இருக்கவனுக்கு பிரச்சாரம் பண்ணணுமா? எப்படி இருக்கு அப்படின்றது. திருவாசகத்தில் ஈடுபட்டவர். ராத்திரிக்கு தூக்கம் வரலையா, திருவாசகத்தை எடுத்து படி, நல்ல தூக்கம் வரும்னு எழுதி வச்சுட்டு போனவர். அது மாதிரி பீட்டர் ரோஸ் மீனாட்சி கோபுரத்தை பார்க்கறான், கும்பிடுறான், வந்துடுறான். ஒரு நாள் ராத்திரி ரொம்ப புழுக்கமா இருக்கு. இந்த திண்டுக்கல் ரோடுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுதா? மதுரையில திண்டுக்கல் ரோட்ல அந்த கடைசி, இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டு, அந்த கடைசி மீனாட்சி கோவிலுக்கு பக்கம் அந்த இடம், அங்கதான் அவனுடைய பங்களா. அந்த காலம் வெளியில வந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவுட் ஹவுஸ், அங்க கொஞ்சம் காத்து வரும், திறந்திருக்கு. அவுட் ஹவுஸ்ல வந்து படுத்தான். மழை காத்து அடிச்சது, நல்லா தூங்கிட்டான். நல்லா தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் ஆச்சு, நல்ல தூக்கமா, மழை கொட்டுது, இடி இடிக்குது. இவன் நல்லா தூங்குறான். யாரோ திடீர்னு இவனை எழுப்புறாங்க. முழிச்சு பார்க்கறான். நாகப்ப செட்டியாருக்கு கிடைச்ச காட்சி. பச்சை பாவாடை, பச்சை சிற்றாடை. அம்பாள் என்ன நிறம்? பச்சை. ஓங்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஆங்காரியாகி ஐவரை பெற்றிட்டு கிரீம்காரத்துள்ளே இனிதமர்ந்தாளே. ஒரு அழகான பொண்ணு பச்சை பசேல்னு நிக்குது. இவனை தட்டுது, முடிக்கிறான், வாங்குது. எந்திரிச்சிட்டான். ஷூவை மாட்டிக்கிட்டான். ஷூ போடாம வெளியில போக மாட்டாரு. ஷூவை மாட்டிக்கிட்டான். அந்த பொண்ணு நிக்குது. முன்னால பொண்ணு போகுது, இவன் பின்னால போறான். மழை கொட்டுது. அந்த பொண்ணு மழையில நனையுது, இவனும் நனைஞ்சான். வெளியில வந்தாச்சு, கேட்டுக்கு வந்தாச்சு. கேட்டுல வந்து அந்த பொண்ணு நிக்குது. ஒரு பார்வை பார்க்குது. இவனுக்கு ஒன்னும் புரியல. யாரா, காலில் செருப்பு கூட இல்லாம இந்த பொண்ணு வந்து என்னை எழுப்பிருச்சே. திடீர்னு ஒரு சத்தம், இடி இவன் படுத்திருந்த இடத்துல விழுந்தது. முடிஞ்சு போச்சு அந்த இடம். எப்படி இருக்கும்? நான் இந்நேரம் உள்ள படுத்து கிடந்தா நாளைக்கு பேப்பர்ல வந்துடும். கடன்காரங்க நம்ம இருக்கிற போது கூட நம்ம படத்தை பேப்பர்ல போட மாட்டாங்க. செத்து போனா பக்கம் பக்கமா போடுவாங்க. போடுவானா இல்லையா? நாளைக்கு பேப்பர்ல வந்துடும். அவருக்கு எப்படி இருக்கும்? என்னை காப்பாத்திட்டான். யாரு காப்பாத்தினா? மீனாட்சி காப்பாத்திட்டா. உடனே ஓடுறாரு, கோயிலுக்கு வந்தாரு, முட்டி மோதி அழுதாரு. அம்மா தாயே, காலில் செருப்பு இல்லாம வந்தியா? உனக்கு நான் வைரத்துல ஒரு செருப்பு பண்ணி கொடுக்கிறேன். பாதுகை, செருப்புன்னு சொல்லப்படாது, புரியறதுக்காக நான் அப்படி சொல்றேன். பாதுகை, 2 பாதுகை தங்கம், ஒவ்வொன்னுலையும் 165 வைரம். பச்சை வைரம் அழகா பண்ணிவிட்டாரு. இந்த இவ்வளவு உயரம் இருக்கு. 2 செருப்பு அம்பாளுக்கு. நான் அதை பார்த்திருக்கேன். ஆடி மாசம் அம்பாளுக்கு உரிய ஆடி பூர திருவிழாவில் 8ஆம் திருநாள் அன்னைக்கு மதுரையில ஆடி வீதியில அம்பாள் தங்க குதிரை வாகனத்தில் வருவான். 2 கால்லையும் அந்த பாதுகை இருக்கும். பக்கத்துல பார்க்கலாம். நான் அதுக்காக பாராட்டல அவனை. அந்த பாதுகையில என்ன எழுதியிருக்கான்னு தெரியுமா? அதுல முக்கியம், பீட்டர் ரோஸ் அன்பளிப்பு எழுதல. மீனாட்சிக்கு அன்பளிப்பு கொடுக்க நம்ம யாருமா? பீட்டர் ரோஸ் பரிசு எழுதல. அவளுக்கு பரிசு கொடுக்க முடியுமா? என்ன எழுதியிருக்கான்னு தெரியுமா? பீட்டர் ரோஸ் காணிக்கை. அவனை கும்பிடணும் எழுதி விட்டானா? நம்ம ஊருக்காரன் பார்த்தான், ஏ இவன் பேரு பீட்டர் ரோஸ் இல்லைடா. அப்ப என்ன? ரோஸ் பாண்டியன். எப்ப மீனாட்சி காட்சி கொடுத்து விட்டாலோ அவன் பீட்டரா இருக்க முடியாது, ரோஸ் பாண்டியன் பேரை மாத்தி விட்டாங்க.
அவன் சாகுற பொழுது உயில் எழுதின. நான் இறந்ததுக்கு அப்புறம் என்ன மதுரையில சமாதி வைக்கணும். இறந்தவங்களை அவங்க புதைக்கிற வழக்கம் தானே கிறிஸ்தவர்கள். அப்படி வைக்கிற போது என் முகம் மீனாட்சியின் கோயிலை பார்த்தபடி இருக்க வேண்டும். எப்படி பாருங்க, திருவாசகத்துக்கு உரை எழுதினார்ல பின்னால பல பேர். திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது யார்? ஜி.யு. போப். வெரி குட். நீ வர்றதுக்காகத்தான் காத்திருந்தேன் இந்த கதைக்கு. திருவாசகத்துக்கு உரை எழுதினது யாரு? ஜி.யு. போப். கடைசி காலம் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார், மன்னிக்கணும், மொழிபெயர்ப்பு பண்ணினார். உரை இல்லை, ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த உடனே உலகத்தில் எல்லா மொழியிலையும் திருவாசகம் வந்துருச்சு. முதலில் அச்சிடப்பட்ட திருமுறை திருவாசகம். முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்ட திருமுறை திருவாசகம். ஜி.யு. போப் மொழிபெயர்த்தார். இந்தியாவுக்கு வந்தார், பல பேர்கிட்ட பேசினார், திரும்ப இங்கிலாந்துக்கு போனார். 1904 ஒரு நினைப்பு எனக்கு. உயில் எழுதினார். என்ன உயில் தெரியுமா? நான் இறந்த பிற்பாடு என்னை லண்டனில் சமாதி வைக்கும் பொழுது அந்த சமாதிக்கான பணத்தை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். மாணிக்கவாசகர் பிறந்த தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமே கொடுக்க வேண்டும். ஜி.யு. போப் எழுதிவிட்டார். தெரியுமா அந்த கதை? எழுதிவிட்டார். ஜி.யு. போப் இறந்து போயிட்டார். எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் சர்க்குலர் வந்துருச்சு. ஜி.யு. போப் இறந்து போயிட்டார். பிள்ளைங்கள்லாம் ஆளுக்கு 4 அணா கொடுங்க. அந்த காலம் 4 அணா பெருசு, ரொம்ப பெருசு. 4 அணா கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் 4 அணா கொடுத்துச்சு. ஒரு பள்ளிக்கூடம், ஒரு பையன் 5 ரூபா கொடுத்தான். ஹெட் மாஸ்டர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. டேய், என் சம்பளமே 5 ரூபா தான்டா. 1904. என்னடா நீ 5 ரூபா கொடுக்குற? அந்த பையன் சொன்னா, எங்க அப்பா எனக்கு திருவாசகம் வாங்கி கொடுத்தாரு. 9 வயசுல திருவாசகம் வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் அப்பா. இத வாங்கி கொடுத்தா அவர் அப்பா இல்லை. புரிஞ்சுக்கிடுங்க. 9 வயசு திருவாசகம் வாங்கி கொடுத்தாரு. நான் படிச்சேன். எங்க அப்பா சொன்னாரு, திருவாசகத்தை மொழிபெயர்த்தது ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப்னாரு. எனக்கு போப்பை பத்தி அப்பவே தெரியும். இப்போ போப்பு இறந்து போயிட்டாருங்கிறீங்க, அவருக்கு சமாதிங்கிறீங்க. எனக்கு யாராவது வீட்டுக்கு பணம் கொடுத்தா 4 அணா 8 அணா கொடுத்தா ஒரு டப்பாவில் போட்டு வச்சிருப்பேன். 5 ரூபா தான் சேர்ந்திருக்கு. கொடுத்துட்டேன். இதை விட கூட கொடுக்க என்னால முடியலை. அந்த பையன் யாரு தெரியுமா? திருவி கல்யாண சுந்தர முதலியார். கேள்விப்பட்டிருக்கியாமா? திருவிக்கன்னு தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தர முதலியார். எதுக்கு சொல்ல வந்தேன்? ரெவரண்ட் ஃபாதர் ஜி.யு. போப் அப்படி எழுதினாரே அந்த நூல் திருவாசகம். திருவாசகத்தை பாடிய மாணிக்க வாசக பெருந்தகை மதுரையில் தான் செப்பனிடப்பட்டார். மதுரையில சாமிக்கு என்ன பேரு? சுந்தரன். சந்தன சாந்தின் சுந்தர போற்றி, சிந்தனை கரிய சிவமே போற்றி. மாணிக்க வாசகருக்காக எம்பெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த இடம் மதுரை. பிரம்பால் அடிபட்ட இடம் மதுரை. தருமபுர ஆதீனம் மகா சன்னிதானம். தருமபுர ஆதீனத்தை உருவாக்கி வச்சாரே அந்த காலத்துல குருஞான சம்பந்தர். மதுரை கோயில்ல இருந்தாராம். எல்லாரும் பூஜை பண்ணாங்களாம். இவருக்கு ஆசை, சிவபெருமானே நான் பூஜை பண்ணணுமே. பெருமான் சொன்னாராம், நாளைக்கு பொற்றாமர குளத்துல ஈசான்ய மூலையில சிவலிங்கம் கிடைக்கும், எடுத்துக்கோ. பொற்றாமரை என்ன பொன் தங்கத்துல தாமரை பூத்துதான் அந்த காலத்துல. தங்கத்துல தாமரை. ஏன்? மீனாட்சி பிறக்க போறான்னு அவளுக்கு தகுந்தாப்புல தாமரை தங்க தாமரையா பூத்துதான். கண்ணாலாம் மீனா. தாலாட்டமா? அந்த காலத்து தாலாட்டு.
தாலாட்டுன்னு ஒன்று இருந்துச்சு தெரியுமா? தாள்னா நாக்கு, தாலாட்டு. கண்ணாளாம் மீனா மதுரை மண்ணாள வாரான்னு பொன்னால தாமரப்பூ பூக்கும் அந்த பொய்கையிலே தங்க தாமரை பொற்றாமரை. மறுநாள் காலையில குடிக்கிறாரு. கையில ஒரு டப்பா, தாயும் மூடியும். டப்பாவை திறந்தா உள்ள சிவலிங்கம். இன்னைக்கும் தருமபுர ஆதீனத்துல பூஜை அந்த சிவலிங்க பெருமானுக்குத்தான். தருமபுர ஆதீனம் மகா சன்னிதானம். எந்த ஊருக்கு போனாலும் இந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு தான் போகணும். சார், பிளேன்ல தூக்கிட்டு போகலாமா? இல்லை, அவங்க லண்டனுக்கு போக முடியாது. பூஜைன்னு உட்கார்ந்தா இங்கே உட்கார வேண்டியதுதான். இப்ப இருக்கிற மகா சன்னிதானத்தை சிங்கப்பூர்ல கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு. என்ன பண்ணார் தெரியுமா? காலையில பூஜையை முடிச்சார். திருச்சியிலிருந்து பிளைட்டு போட்டார். சாயந்தரம் சிங்கப்பூர் போயிட்டார். ராத்திரி பேசினார். நைட்டு பிளைட்டு, மறுநாள் காலையில திருச்சி பூஜை. சொக்கலிங்க பெருமான் ஒரு பாட்டு பாடி வச்சார் அந்த காலத்துல. உனக்கு பணி செய்ய உந்தனை என்னாலும் நினைக்க வரம் எனக்கு நீதான், மனக்கவலை நீக்குகின்ற தென் மதுரை நின் மலனே எவ்வுலகும் ஆக்குகின்றாய் சொக்கநாதா. நிறைய மன்னிச்சுக்கிடுங்க, முடிவு கிடையாது, நிறுத்தத்தான் முடியும். மதுரைக்கு புகழ் அவ்வளவு இருக்கு. எல்லாருக்கும் நன்றி. எல்லோருக்கும் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு, தகைமை, சிவஞானம், முக்தி, பரகதியும் கிடைக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி, என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு எல்லோரையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.